أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونصلي على رسوله الكريم. ஓகே இன்ஷால்லா இன்னைக்கு நாங்கள் செஷன் நம்பர் 3 2 செஷன் முடிஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்களா? இது எத்தனை பேர் இருக்கிறீங்க? 13 பேர். ஓகே இன்ஷால்லா. இன்னைக்கு நான் பார்க்க போறோம் பேரண்டிங் சேலஞ்சஸ். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தமான ஒரு டிஸ்கஷன் செஞ்சிருந்தாங்க. அதை நான் ப்ரொடக்டிவிட்டி அசஸ் பண்ணிக்கிறோம். போன செஷனில் பார்த்தோம் கோச்சிங், ஃபேமிலி கோச்சிங். எங்களோட ஃபேமிலியை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எங்களோட இந்த பேரண்டிங்காக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கான ஒரு டூலை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். நீங்கள் எல்லாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன் இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்போ நாங்கள் எங்களோட செஷனுக்கு போகிறதுக்கு இன்னொரு ஒரு செக் பண்ணி பார்ப்போம் உங்களோட ஒப்சர்வேஷன் எப்படின்னு. சரி இன்ஷா அல்லாஹ். சரியா? ரெடியா? ரைட், இந்த பிக்சரில் ஒரு 3 மிஸ்டேக்ஸ் இருக்குது. கண்டுபிடிங்க. ஜூன் மந்த் 30 days தான். ஓகே ரைட், ஜூன் 31 கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, மாஷா அல்லாஹ். அடுத்த மிஸ்டேக் என்ன? அடுத்தது டெலிபோன் ரிசீவர் ரிசீவர்ல. ஓகே, எங்க இருக்குது ப்ராப்ளம்? அப்படி வேற டிசைன்ல மீக்குதே ஒண்ணு சொல்லல. அதனால லேப்டாப்ல பாருங்க, லேப்டாப்ல எல்லாரும் லேப்டாப் யூஸ் பண்றல போல உடனே அவங்களுக்கு யூஸ் பண்ணி தான் சொன்னேன். லேப்டாப்ல அப் ஏரோ இருக்கு, டவுன் ஏரோ இல்ல. ஓகே மாஷா அல்லாஹ், வெரி குட். ஸ்பேஸ் கீழ. ஓகே, ஸ்பேஸ் கீழ. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். 3 மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, மாஷா அல்லாஹ், வெரி குட். ஓகே, நான் உண்மையே அந்த இப்படியான விஷயங்கள் பார்த்து பண்றது குறவேண்ணா. மிஸ்டேக்ஸ் தொடர்ந்து செய்யற விஷயங்கள் தான். ரைட், ஓகே. இந்த இதுல எங்களுக்கு என்ன ஒரு லெசன் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒப்சர்வேஷன் எக்ஸசைஸ்ல? விஷயங்களை கொஞ்சம் ஆழமாவும் பார்க்கணும். எஸ், அதே போல சில மிஸ்டேக்ஸ் நாங்க தொடர்ந்து வர்றதுக்கு எங்களுக்கு விளங்குது இல்லையா? ஆழமா பார்த்தா தான் விளங்கும். இதான் எங்களுக்கு ஒரு படிப்பு நான் நினைச்சிறேன். நாங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யற நேரம் எங்கள்கிட்ட நாங்க ஒரு மிஸ்டேக் எங்களுக்கு விளங்காது. அது மாதிரி ஒரு விஷயத்தை கூறலாம். ஓகே, வெரி குட். நாங்க ஒரு போன செஷன்ல ஒரு எக்ஸசைஸ் எடுத்தோம், ஞாபகம் தான்? எல்லாம் ஞாபகம். எனக்கு செக் பண்ணிக்கிறோம் இந்த பேர் நீங்க செஞ்சுக்கிறேன். சரி இன்ஷா அல்லாஹ். ரைட், மார்க் பண்ணுங்க பாப்போம் உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ். அட்லீஸ்ட் 2 பேரும் உட்கார்ந்து கோச் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒரு 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 இனிஷியேட்டிவ் வர எடுத்தாதான் வி ட்ரைன்றேன். அதான் மினிமம். அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்க ஃபார்ம் யூஸ் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கலாம். பட் அட்லீஸ்ட் அந்த அந்த ட்ரை நடந்தான்னு கேட்கிறேன் நான். அதுதான் 2வது. ஓகே, மாஷா அல்லாஹ், 2 பேர் we conducted a few times. Very good.
சரியா? எல்லாரும் மார்க் பண்ணீங்களா? ஓகே. இல்ல. Then current status. 2 பேர் few times. நீங்க நீங்க கோச்சா வருவீங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட கமிட்மெண்ட்டுக்கும் முயற்சிக்கும் அல்லாஹ் தஆலா இன்னும் உங்களை இதை கூட்டுவான். சேம் டைம் 5 பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. வெரி குட். 3 பேருக்கும் மறந்திக்குது. மேபி பிகாஸ் ஆஃப் யுவர் பிஸி ஷெட்யூல் ஐ பிலீவ். அப்படியா? எஸ், ஃபைஸ் பில் ரிப்பீட் இட். ஓகே, குட். நல்லா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். செஞ்சவங்க என்னமாலும் ஷேர் பண்ணலாமா சுருக்கமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? செஞ்சு பார்த்தவங்க சுருக்கமா சொன்னா போதும். என்ன சொன்னா? எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லையோ? அன்மியூட் பண்ணி பேசலாம். நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டோம் கன்ஃப்ளிக்ட் வரக்குள்ளதான் இந்த செகண்ட் எக்ஸசைஸ் தானே நாங்க எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் இதுல பிள்ளைக்கு இடையில கன்ஃப்ளிக்ட் வரக்குள்ள நாம எப்படி நடந்து கொள்ளங்கிறது. அத இப்ப நான் எடுத்த செல்லல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விதமா அதை யோசிக்கலாம் தான் நாங்க எங்களோட பிள்ளை கொண்டதை யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேரண்டு சொல்லி முடிவுகள் நாங்க எழுதியும் வச்சுக்கிறோம். மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். உண்மையிலே நான் இந்த எக்ஸசைஸ் நாங்க பார்த்தது பர்பஸ் என்னன்னா, மெயின் பர்பஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மத்தியில வர கோச்சிங் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு செய்யணும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு செய்யணும். இப்போ 2 பேரும் இந்த கோச்சிங் நடத்தினா 2 பேரும் இம்ப்ரூவ் ஆகுவாங்க இன்ஷா அல்லாஹ். அது இம்ப்ரூவ் ஆக எங்களோட பேரண்டிங் ப்ரொடக்டிவா மாறும். அதுதான் முதலாவது பிரைமரி ஒப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். ஆனால் நான் எக்ஸாம்பிள் எடுத்தது வந்து எடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு விளங்கிக்கும். ஒரு சைல்டை பார்த்து தான் எடுத்தீங்க, சில்ட்ரனோட உறவை தான் எடுத்தீங்க. அதுல பொருள் வந்து சில்ட்ரனுக்கு யூஸ் பண்றது அல்ல. இப்ப நீங்க கோச்சிங்க சம்டைம் சின்ன பொருளுக்கு செய்ய கஷ்டமாயிருக்கும். என்னை கோச் பண்றதுக்கு இந்த கிளையண்ட் வார வந்து விரும்பி வரணும். அவர் அப்பதான் உங்களுக்கு கோச்சிங் எஃபெக்டிவா செய்யலாம். எனவே இதை நீங்க மெயினா யூஸ் பண்ணணும் யாருக்கு? உங்க 2 பேருக்கு இடையில இம்ப்ரூவ் பண்றது தான். சரியா? சேம் டைம் இதுல வர டெக்னிக்ஸ்களை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புள்ளரோட அப்ளை பண்ணலாம். அதனால அடுத்தடுத்த செஷன்ல உங்களுக்கு விளையாடுத்துவேன் இன்ஷா அல்லாஹ் கோச்சிங் ஸ்கில்ஸ் சம்பந்தமா. எனவே நீங்க தொடர்ந்து இதை யூஸ் பண்ணலாம். அதாவது இப்ப நீங்க 2 பேரும் ஒரு ஆள் சொல்லுவீங்க, எனக்கு இப்படி ஒரு விஷயம் உண்டு, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, எனக்கு ஒரு கோச்சிங் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னா அவர் அடுத்தவர் உங்களுக்கு கோச் பண்ணுவார். தட்ஸ் இட். மாறி மாறி செய்யறது தான். சரியா? இப்போ நாங்கள் ஏற்கனவே லாஸ்ட் செஷன்ல நாங்க லிஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் என்ன வர வேண்டிய எனக்கு வர வேண்டிய இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, அதே மாதிரி வைஃப் எதிர்பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட், ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குற என்ன லிஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே விஷயத்தை எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த கோச்சிங் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்தா மினிமம் என்ன நடக்கும் என்றால் உங்களோட மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இன்ஷா அல்லாஹ். சரியா? கரெக்டாக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, பிஸ்மில்லா. சேர்த்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லலாமடா சொல்லணும். இப்ப சொல்லுங்க 2 பாய்ஸ். பேருக்கு முறையில கோச் பண்ணக்குள்ள ஸ்பௌசஸ் இப்ப ஓ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உங்கள்ட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதை எக்ஸெப்ட் பண்ற அளவுக்கு 2 பேரும் அதையும் நம்ம இதுல எடுத்துக்கொள்ளணும். அதாவது நான் இப்படி இல்லைன்னு சொல்லி ஆகிய பண்ண போனோம்னு சொன்னா எல்லாமே இடத்துல பொழைச்சிடும். எஸ் எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போ நான் உண்மையில அந்த லாஸ்ட் செஷன்ல நான் விளம்பரப்படுத்திட்டு தானே இந்த அடிப்படை வை வி கோட் மெரிட்னு சொல்லி அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் மெரி பண்ணது எனக்கு தேவை, என்ன இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைன்றதா அடிப்படை கான்செப்ட். அந்த இதுல இருந்து நீங்க சொல்ற மாதிரி இது பார்க்கணும். சரிதானே? வெரி குட். நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னது. இப்போ இன்னும் ஒரு ஆள் ஒரு தேர்ட் பர்சன் வந்து என்னையில ஒரு குறைய சொல்றதை விட எங்களுக்கே நாங்க டிஸ்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கொள்றதா புத்திசாலித்தனம் இல்லையா? அது வெளியே போகாம அதுதான் நல்லா இருக்கும். அடுத்தது அதுதான் மீனிங்ஃபுல்லா ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தான் நான் சேர்ந்துக்கிறோம் 2 பேரும். அது வந்து எஃபெக்டிவ் ஆகிக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வெரி குட். அப்ப முதலாவது மைண்ட் செட் தேவை. அந்த மைண்ட் செட்டோட தான் நாங்கள் என்ட்ரு ஆகணும் இந்த செஷன் உள்ளது. ஓகே, நான் இன்னைக்கு பார்ப்போம் பேரண்டிங் சேலஞ்சஸ் இந்த விஷயத்த. இதுல நான் உங்களுக்கு வெபினார்லயும் சின்ன ஒரு சப்ஜெக்ட்ல டச் பண்ணேன். நான் இன்றைக்கு டீட்டெயிலா போக போறோம் சில விஷயங்களுக்கு இன்ஷா அல்லாஹ்.
சேலஞ்சஸை நாங்க எப்படி பார்க்க போறோம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலியும் லிஸ்ட் அவுட் 3 challenges you are currently facing with your child. இப்போ நீங்க ஒரு ஆளை தானே செலக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த ப்ரோக்ராம்ல. உங்களோட 2 3 4 5 சில்ட்ரன்ல நீங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணிப்பீங்க தானே. நாங்கள் லாஸ்ட் இதுல அவரைத்தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்வீங்க. இப்ப சரியா ஒரு 3 சேலஞ்சஸ் லிஸ்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். இஸ் பேரண்டிங் a problem or challenge? இதுல ஒரு முறை திரும்ப நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்தது போகும் இன்ஷா அல்லாஹ். இது எங்களுக்கு பேரண்டிங்ன்றது ஒரு ப்ராப்ளமாக ஆகிக்குதா சேலஞ்ச் ஆகிக்குதா என்றது ப்ராப்ளமா பார்க்கிறோமா சேலஞ்சா பார்க்கிறோமான்றத கொஸ்டின் இடத்துல. ப்ராப்ளமாக பார்த்தால் என்ன, சேலஞ்சாக பார்த்தால் என்னன்றதை இடத்துல நான் விளங்கிக்கிறோம். ப்ராப்ளம்னா எப்படி, an obstacle or difficulty that needs to be fixed ன்னு தான் நாங்க என் மைண்ட்ல வரும். இதை எப்படி சரி நிப்பாட்டணும், இது விடப்படாது, இது தொடரப்படாது, இதை பிடிச்சிடணும் ஒரு 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 ஃபீலிங் ஒன்று என் மைண்ட் லீக் பண்ணி சொன்னா நாங்க என்ன செய்யறோம், அதை ப்ராப்ளமா தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். சரியா மாதிரி a situation that tests my skills and strength. அதாவது இதை ஏண்ட ஸ்ட்ரென்த் ஏண்ட ஸ்கில்ல ஏண்ட மெச்சூரிட்டியை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனாக நான் பார்க்கிறோம்னு சொன்னா that mean you are seeing your parenting as a challenge. சரியா அதே மாதிரி ப்ராப்ளமா பார்த்தால் என்ன நடக்கும், அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிக்கும். அதாவது யாருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆகிக்குதோ கூடுதலா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்குமே, நோ டவுட். ஸ்ட்ரெஸ்ஸாக சீரியஸாக ஆகிக்கிற நேரம் அங்கே எனர்ஜி எல்லாம் இதாகி கொண்டு போகுது, அழுத்து கொண்டு போகுதுன்னு சொன்னா that mean we see parenting as a problem, we see our children as problem. சரியா மாறி பாசிட்டிவா view it as an opportunity to grow. இது ஒரு obstacle ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், இது எப்படி எங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு பயன்படுத்தலாம்னு நாங்க நேச்சுரலாக திங்க் பண்றாங்க என்றால் so we see it as a challenge. சரியா நான் சேலஞ்சா தான் பார்க்கிறேன்னு சொல்லி வாயால சொல்றது அல்ல, இது எங்கட ரியாக்ஷன் எங்கட வே ஆஃப் அப்ரோச் தான் அதுக்குரிய எவிடன்ஸ். சரியா திஸ் இஸ் அ ட்ரபிள் ஐ மஸ்ட் கெட் ரிட் ஆஃப். இது பெரிய ஒரு கரைச்சல், இதை விட்டுடணும், இது நிப்பாட்டணும் எப்படி சரி. அப்படி நாங்க பார்த்தா அது எங்கட ப்ராப்ளமா தான் நான் பார்க்கணும்னு அர்த்தம். this is something I can handle, learn from and overcome. அப்படி ஒரு வீபிள் நாங்க பார்த்தா இது சேலஞ்ச். சரியா இப்ப எங்கட மைண்ட்ல இது எப்படி இருக்குதுன்றதை நாங்க விளங்கிக்கணும், அது முக்கியம். காரணம் என்ன, நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண ஒரு முறை நாங்க ப்ராப்ளம் மைண்ட் செட்ல இருந்து சேலஞ்ச் மைண்ட் செட்டுக்கு மாறினா தான் மாறுறதுக்கான ஒரு ஒரு வழிமுறையா தான் நாங்க பேரண்டிங் லீடர்ஷிப்பை நாங்க பாக்குறோம் இல்லையா. எங்க மைண்ட் செட் வந்து சேலஞ்ச் மைண்ட் செட் இருக்குன்னா தட் மீன் வி ஆர் லீடிங் தேம். அது நான் டிஸ்கஸ் பண்ணதானே ஒரு விஷயம், இது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல ஷார்ட் டேர்ம் கோல் உடனடியாக அச்சீவ் பண்ணணும்ன்ற ஃபீலிங் இருக்கிறோமா தட் மீன் இட் இஸ் a ப்ராப்ளம் ஃபார் அஸ். நாங்கள் என்ன மாதிரி ஒரு விஷயத்த லாங் டேர்ம் கோலோட பார்த்தா அது எங்களுக்கு சேலஞ்சா தான் நிற்கும். எனவே நான் டிஸ்கஸ் பண்ணோம் வாட் இஸ் லீடர்ஷிப். லீடர்ஷிப் இஸ் ப்ராசஸ் ஆஃப் பட் அச்சீவிங் அ கோல் இல்லையா, அபிலிட்டி டு மூவ் அதர்ஸ் டுவர்ட்ஸ் அ கோல் தான் லீடர்ஷிப். இப்போ கோல்ன்ற கான்செப்ட் தான் இவ்விடத்துல லிங்க் பண்ணுது, இந்த சேலஞ்சா பார்க்கறதையும் லீடர்ஷிப்ன்றது இதுக்கும் எங்களால் லிங்க் பண்ற விஷயமா இருக்குது. எனவே நாங்க எங்கட
ஸ்கில்ஸை, எபிலிட்டியை, மெச்சூரிட்டியை நாங்கள் ஆஸ் அ பேரண்ட் இம்ப்ரூவ் பண்ண அந்த பேரண்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இன்ஷா அல்லாஹ். சரியா, பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 புள்ளைகள் ஃபைட் பண்றாங்க. எங்கட புள்ளைகள் 2 பேர் ஃபைட் பண்றாங்க. எங்கட புள்ளைகளை ஃபேமிலியில் எங்கட சில்ட்ரன்ஸ் இதை ஒரு ஆள் ப்ராப்ளமா பார்க்கணும். இன்னொரு பேரண்ட் அவன புள்ளோட ஃபைட்டிங் சேலஞ்சா பார்க்கணும். சரியா, ப்ராப்ளம் பார்க்கிறவர்கிட்ட எல்லாம் இப்படித்தான் மாறுவேன். நாங்க ப்ராப்ளமா பார்க்குற ஆக்கள் சொன்னா எங்களே உடனே போட்டோ எடுத்து பார்க்கல இப்படித்தான் அனுப்பினாங்க. சரிதானே? ஓகே, இது எப்படி எப்படி திங்க் பண்ணுவாங்க இவங்க? சேலஞ்ச ப்ராப்ளமா பார்க்கிறவரு அவங்களோட திங்கிங் இப்படித்தான் நிற்கும். எப்படி இவங்க இப்படித்தான் ஒரே ஃபைட் பண்றதும் வேலை, பெரிய கரைச்சல், இது என்னவாலும் செய்யணும், 2 குடுக்கணும், விடப்படாது. எங்கட எத்தனையோ வகையான திங்கிங் வந்து கொண்டே இருக்கும். வை இட் இஸ் a ப்ராப்ளம் ஃபார் us. அப்ப அப்படி வாரத்தினால நாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்டா? ஃபார் எக்ஸாம்பிள், ஷவுட்டிங் அட் போத் சில்ட்ரன், 2 பேருக்கும் சத்தம் போடுறது, நிப்பாட்டோ இல்லையோ, கம்பு எடுத்துக்கு வரோ இப்படித்தானே அந்த 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 ஸ்டைல தான் நிறைய இது வரும், ஷவுட்டிங் வரும். டேக்கிங் சைட்ஸ் இமோஷனலி, நாங்க 2 பேர்ல ஒரு ஆளுக்கு சைட் பண்ணுவோம். அவர் பாவம், இவர் சின்ன பிள்ளையை இவருக்கு அடிச்சேன்னு சொல்லி அப்படி ஒரு வகையான ஒரு அப்ரோச் தான் பார்ப்போம். அப்படி இல்லாட்டி இந்த கன்ஃபிளிக்டை எப்படி நிப்பாட்டத்துக்கான முயற்சியை தான் எடுக்க பார்ப்போம். நிப்பாட்டத்தானோடும், பட் நான் சொல்ல ரியாக்டிவ் அப்ரோச் இதுகளை தான் சொல்றேன், ஆக்ஷன். சரியா, சேலஞ்சா பார்க்குறவர் எப்படி திங்க் பண்ணுவாரு? தே ஆர் லேர்னிங் ரிலேஷன்ஷிப். சரியா, எங்களுக்கு தெரியும் புள்ளால் ஃபைட் பண்ணா அது லைஃப் டைம்ல ஃபைட் பண்ணிக்க மாட்டாங்க, அடுத்த கடமை அவங்க சேர்ந்து விளையாடுவாங்க. எங்களுக்கு தெரியும், நான் எத்தனை பேரை பார்த்துக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேட்டர்ன் எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் பார்க்கணும், ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி டைம் தே ஆர் பில்டிங் தேர் ரிலேஷன்ஷிப், அதுக்குரியதாக தான் நாங்கள் பார்ப்பாங்க அவங்க. சரியா, அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆக்ட்ஸ் ஆஸ் அ கோச், நாட் ஆஸ் அ ஜட்ஜ். 2 பேரும் கூப்பிட்டு அவர் சரி இவர் பிள்ளைன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் அவர் செய்வார். இவர் கோச்சாக மாறி ரைட் 2 பேருடையும் விஷயங்களை பார்த்து அவங்கள அந்த ஒப்ஜெக்டிவ் என்ன, ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்றது, இம்ப்ரூவ் பண்றது ஒப்ஜெக்டிவ் ஆகும். அதுக்குரிய வேலை செய்வார். டீச்சர்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் எம்பத்தி. சரியா, அவங்களுக்கு பொருத்தமான டைம்ல பொருத்தமான முறையில எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க நடந்து கொள்ளணும். நீங்க அடிச்ச இவருக்கு எவ்வளவு கவலை வரும், அவரு உங்களோட தம்பி இல்லையா தங்கச்சி இல்லையா, இப்படி அந்த எம்பத்தி எதுகளை கொடுக்குற ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்துவார். செட்ஸ் கிளியர் ஃபேமிலி ரூல்ஸ். இப்போ தொடர்ந்து நடக்கிற நேரம் சில சிம்பிள் ரூல்ஸ்களை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இப்படி அந்த செட்டப்பை அவங்க பாசிட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. those who see this kind of situation as a challenge. சரியா, இன்னொரு எக்ஸாம்பிள் பாவம், addicted to video games. சரியா, இல்லாட்டி மொபைல் ஃபோன் வாட் எவர் எடிக்ஷன் முடியுது. இப்போ ப்ராப்ளம் ஒரு ஆளுக்கு மற்ற சேலஞ்ச். எப்படி திங்க் பண்ணுவார் ப்ராப்ளமா பார்க்குறவரு? சொல்லுங்க பாபு. How he or she will think as a parent. நிப்பாட்டணும், இன்டர்நெட் கனெக்ஷனை நிப்பாட்டணும், இன்டர்நெட் வீட்டுக்கு இல்ல, கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணணும், இப்படி எல்லாம் திங்க் பண்ணலாம். ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் இல்லையா? எஸ். அப்ப இப்ப எடிக்ஷன் சொன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒன் டைம் அல்லி தொடர்ந்து நடக்கிற விஷயம் தானே. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தோட் ப்ரொசஸ் வரும். சரியா, எவ்வளவு சொன்னாலும் இந்த புள்ள கேட்குது இல்ல, நாசமா பேத்துட்டு அப்படித்தானே எங்களுக்கு வரும், ஃபீலிங் வரும். அந்த ரியாக்ஷன் நீங்க சொன்ன மாதிரி தான், ஷவுட் பண்ணுவோம், பேசுவோம், த்ரெட் பண்ணுவோம். சரியா, இமீடியட் பேன்ஸ் வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன், நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். அடுத்தது கம்பேரிங் த சைல்ட் வித் அதர்ஸ், கம்பேர் பண்ற, அந்த பிள்ளைய பாருங்க, அவரோட மகனா பாருங்க, உங்க கூட்டாளியா பாருங்கன்னு சொல்லி எப்படியோ ஒரு வகையான அந்த ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனை தான் அதிகம். எங்கட அவரத்துல ஃபோக்கஸ் என்ன, ஃபுல்லா அதை நிப்பாட்டணுன்றது. அதுக்காக நாங்க இதெல்லாம் தேவை, அதெல்லாம் உண்மையில இது வந்து பொலிட்டோட கோவத்துல செல்றது அல்ல, இது ஆசையில தான் செய்யறது நாங்க. சரியா, ஆனா அவடத்துல அந்த தோட் ப்ரோசஸ், அப்ரோச், ரியாக்ஷன் தான் இடத்துல குழப்பம். அப்ப சேலஞ்சா பார்க்க பாரு, ஹவு கேன் ஐ ரீடிரெக்ட் திஸ் எனர்ஜி?
அடிக்ஷன் சொன்னா கைண்ட் ஆஃப் இந்த புள்ள ஒரு வகையான ஒரு எனர்ஜியை ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுது அந்த வேலையில. சரியா? அதை எப்படி நாங்க ரீடைரக்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயத்துக்குன்னு தான் இவர் யோசிப்பாரு. சரிதானே? அப்ப அதுல ரியாக்ஷன் வித்தியாசமாயிடும். observes why the child escapes into games. ஏன் புள்ள டக்குன்னு அதுக்கு போகுது, என்ன காரணம் யோசிக்கலாம், பார்க்கலாம். உடனே விளங்காது. we have to, அது ஒரு டைம் எடுக்கும். அஹ்? அதே மாதிரி எங்களுக்கு சில பவுண்டரிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல விளைவாக சில ஸ்ட்ரக்சர்ட் ரூட்டீன்ஸ் ஓல்டீன்ஸ் பத்தி திங்க் பண்ணுவாரு. அப்ப இது ரெண்டு பேர்ட்டையும் பாருங்க, அந்த ரியாக்ஷன் எப்படி இதுன்னு பாருங்க. இவர் ரியாக்ட் பண்ற நேரம் இவர் ப்ரோஆக்டிவாக திங்க் பண்றாங்களா, இப்ப சேலஞ்சா பார்க்கணும். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். refuses to do homework for example. சரியா? ரைட். இதுல எப்படி திங்க் பண்ணுவார் இவரு? why is this child so difficult? இவர் ஒரு சாமான ஈகிறார் சொல்லி அவங்க மைண்ட்ல வரும். மற்ற புள்ள எல்லாம் செய்யறதா இவருக்கு மட்டும் என்ன நீங்கள் ஒரு கொஸ்டின் வரும் எங்களுக்கு. சரியா? இப்ப டீச்சரும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு. அப்ப இன்னும் ஒரு எங்களுக்கு டிசபாகும், கோபம் வரும். சரி? அப்ப இந்த ரியாக்ஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். நான் உடனே சரி சோம்பார லேசி பொறுப்பு இல்லாத ஆள், இவ்வளவு செலவழிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புற, ஹோம்ஒர்க் செய்யறல என்று சொல்லி வித்தியாசமாக நான் ரியாக்ட் பண்ண தொடங்குவோம். பனிஷ்மெண்ட், அவர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், தூக்க மயத்திலையும் பிடிச்சி பாட்டி எழுதுன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ற ஒரு டைப் பண்ணலாம் நடக்குமாங்க. டூயிங் த ஹோம்ஒர்க் ஃபார் தேர் சைல்ட். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, உம்மா இதுக்கு ஹோம்ஒர்க் செய்யற பிள்ளைட இல்லாட்டி வாபஸ் செய்யறது நடக்கும். முதலியா உம்மா செய்யறது நடக்கும். சரியா? அப்ப இது ரியாக்டிவ் அப்ரோச் விளைவு. அப்ப இதுல ஒரு ஒப்ஜெக்டிவ் என்ன, உடனே நிப்பாட்டணும்ன்றதான். ஆனா என்ன நடக்குது, இந்த ரியாக்ஷனால அது இன்னும் வளருது. நிக்கிறது பதிலாக அது இன்னும் குரோ ஆகும் பிள்ளையோட மைண்ட்ல. எங்களைய பத்தின எங்களுடைய அப்ரோச் பத்தின இதுதான் சேலஞ்சா பாக்குறவரு. இவருக்கு இது ஹோம்ஒர்க் செய்யறதுல என்ன பிரச்சனை இருக்குது, மோட்டிவேஷன்ல என்ன குழப்பம் இருக்குது, செய்யறாரு இல்லைன்றத பத்தி தான் யோசிப்பாரு. இவருக்கு செய்யலாமே. சரியா? அது விளைவாக எக்ஸ்ப்ளோர் லேர்னிங் ஸ்டைல். இவருக்கு லேர்னிங் ஸ்டைல் இவருக்கு நம்ம விளங்குது இல்லையா, டீச்சர் டீச் பண்றது விளங்குது இல்லையா, அப்படி இல்லாட்டி சப்ஜெக்ட் அவருக்கு விருப்பம் இல்லையா, திங்க் பண்ணுவார் அவர். சரியா? பாப்பா ஓகே ஹோம்ஒர்க் 4 பேஜ் கொடுத்தீங்க, பிரேக் டவுன் பண்ணி துண்டு துண்டா கொடுத்து பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். சரி? அது மாதிரி யோசிப்பாரு. என்கரேஜ் பண்ணுவாரு செய்யறதுக்கு. பெர்ஃபெக்டா முடிச்சோம்னு சொல்லி இவர் ப்ரெஷர் பண்ண மாட்டார். ஏன்னா இவருக்கு தெரியும், ஓகே ஹோம்ஒர்க் இன்னைக்கு செய்யல, லாஸ்ட் 3-4 வீக்ஸ் செய்யல, அட்லீஸ்ட் ஆஃப்டர் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் இவரு செய்யணும். இப்ப 50% செய்யறாரு, நாளைக்கு 60%, 70%, எப்படியோ கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வேலையை யோசிப்பாரு. சரியா? இப்படி அந்த சேலஞ்சா பாக்குறவங்க அப்படிதான் யோசிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப இவங்கள்ட்ட உண்மையிலே அந்த கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா ஈகும். வை தே திங்க் லாங் டேர்ம் கோல். சரிதானே? ஓகே. அப்ப இது உங்களுக்கு நல்ல அனுபவம் அளிக்கும் இந்த விஷயம். இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க எங்கட புள்ளுகளோட விஷயங்களை ப்ராப்ளமா பாக்குறோமா, சேலஞ்சா பாக்குறோமா, தான் இடத்துல மெயின் கொஸ்டின். சேலஞ்சா பாக்குறோம்னு சொன்னா, ஓகே தட் மீன் யூ ஆர் இன்டு லீடர்ஷிப் ரோல். நவ் வி ஹாவ் டு திங்க் அபவுட் ஹவு டு இம்ப்ரூவ் லீடர்ஷிப். அதுதான் இந்த ப்ரோக்ராம். சரியா? இப்ப எங்கட கம்யூனிகேஷனை, எங்கட அப்ரோச்சை எப்படி புள்ளுகளுக்கு பொருத்தமா அமைச்சு கொள்ளலாம்ன்றதான் அடுத்தடுத்த விஷயங்கள் இன்ஷால்லா வரப்போகுது. ரைட். அதோட நாங்க இன்னும் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் குயிக்கா. வை பேரண்டிங் அ சேலஞ்ச். உண்மையிலே சரியா? எங்களுக்கு சில நேரம் நிறைய விளக்கங்கள் இருக்கும் இதை செய்யறதுக்கு. ஆனாலும் லேக் ஆஃப் ப்ரையாரிட்டின்ற ஒரு காரணமா அமையும். எங்களுக்கு இருக்கிற அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ். சரியா? எங்களோட ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட், கம்யூனிட்டியில உள்ள எங்களோட சில கமிட்மெண்ட்ஸ், வேற வேலைகள் எங்களுக்கு வித்தியாசமான கமிட்மெண்ட்ஸ், இதாலையும் எங்களோட ப்ரையாரிட்டிஸ் இந்த டாப் 3 உள்ளுக்கு ஈக்காது சில நேரம் எங்களோட புள்ளோட விஷயங்கள். அதுவும் அது ஒரு காரணமா அமையுது சேலஞ்சா வாரத்துக்கு. மேலே சேலஞ்சுன்றதை விட இடத்துல வர வேண்டிய சரியான ப்ராப்ளத்துக்கு சேலஞ்சுக்கு மேலே ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிடும். சரியா? ஓகே. அடுத்தது ஒரு ரீசன் பர்சனல் டிஃபரன்சஸ்.
பர்சனாலிட்டி உங்களுக்கு தெரியும் நேச்சுரல். முதலாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில டிஃபரன்ஸ் சீக்கிரம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு புள்ளரும் டிஃப்ரெண்ட் ஆகி பிரச்சனை என்ன சொன்னால் ஒவ்வொருத்தரும் மற்றவங்க என்னைய மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. என்னைய மாதிரி தான் திங்க் பண்ணணும், என்னைய மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், என்னைய மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும்னு நாங்கள் ஒருத்தரும் யோசிப்போம். அதனாலே எங்களுக்கு முரண்பாடுகள் வரும். அது ஒரு பிரச்சனையாக சேலஞ்சாக வரையும். லேக் ஆஃப் கோஆபரேஷன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில புள்ளகள் சம்பந்தமான அண்டர்ஸ்டாண்டிங், புள்ள வளர்க்குற சம்பந்தமான கமிட்மெண்ட், அப்ரோச்களில் உள்ள கோஆபரேஷன்ல உள்ள பிரச்சனையாலே சேலஞ்சா மாறும். அடுத்தது லிவிங் என்வாயன்மெண்ட். பெரும்பாலும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது சில நேரம் குறவாய்க்கும் கம்பேர் டு எங்களை ஸ்ரீலங்கா இந்தியன் சுச்சுவேஷனை பார்க்குற நேரம். இங்கே நாங்கள் ஒருத்தரும் நியூக்ளியர் ஃபேமிலி தானே, நாங்கள் தனியாக தான் வாழ்றோம். ஆனாலும் சில நேரம் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அந்த என்வாயன்மெண்ட் எங்களுக்கு டிஸ்டர்பாக அமையுது. சரியா? அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர்ஸ். இது எங்களோட லோக்கல் சிச்சுவேஷன்ல எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராண்ட் பேரண்ட்ஸ், அங்கிள், ஆன்டிஸ், நேபர்ஸ் நீக்கும். இங்கே பொறுத்த மட்டும் நேபர்ஸ், பியர்ஸ், டீச்சர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும். அதுவும் ஒரு சேலஞ்சா அமையும். சரியா? அடுத்தது சோசியல் மீடியா அண்ட் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற விஷயம். எல்லா பிள்ளைகிட்டையும் மொபைல் போன் இருக்குது, ஏன் இல்லைன்னு பிள்ளை கேட்கல, இல்லாட்டி உமா பாப்பா முறை போன் இருக்கிற என்ன பார்த்து நிற்கலாம். எத்தனையோ வகையான கான்ஃபிளிக்ஸ் வரும் புள்ளட்ட மைண்ட்ல. எங்களுக்கும் போன்ல நிறைய வேலை, சிலவங்கள்ட்ட ஜாப்பே போன்ல தான் நீக்கும். அதாவது அவன் ப்ரொஃபஷனே போனோட தான் நீக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங், சேல்ஸ் செய்யறவங்களுக்கு போன் தான் மெயின் ஆகிக்கும். இப்போ இது மாதிரி டைம்ல சில இதுகள் வரலாம், புள்ளலுக்கும் எங்களுக்கும் இடையில முரண்பாடு வரலாம். லேக் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். நாங்க லீட் பண்ணணும் புள்ளால, பட் எங்களுக்கு சில ஸ்கில்ஸ் போதாமிக்கும். சரியா? அதுவும் ஒரு காரணமா அமையலும். லேக் ஆஃப் ரிசோர்சஸ். இதெல்லாம் மீந்தாலும் எங்களுக்கு சில வசதிகள் வாய்ப்பு இருக்காது புள்ளுகளோட விஷயங்கள் ஒழுங்கா கவனிச்சிருது. அப்ப அதுவும் ஒரு காரணமா அமையலும். இப்படி பல காரணங்கள் இருக்குதுன்றதை நாங்கள் விளைவிக்கிறோம். அந்த இதை காட்டுன்னு சொன்னால் இது ஒரு ஐடியல் விஷயம், நல்லது. ரியல் லைஃப்ல இட் இஸ் நாட் ஈஸி. 100% யாருக்கும் செஞ்சு முடிச்சலான்றதை நாங்கள் விலை கொண்டுதான் இதுக்கு போகணும். பட் we can try, we can improve. சரியா? இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல ஏதாவது உங்களோட கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ் இருக்குதா? அடுத்த ஒரு முக்கியமான தலைப்பு போறோம் இன்ஷா அல்லாஹ். வேற என்ன சேலஞ்சஸ் இருக்குது, வேற என்ன காரணங்கள் இருக்குது எங்களோட பேரண்டிங் சேலஞ்சா வாரத்துக்கு? ஷியாஸ் பிரதர் இக்ரா, ஷியாஸ் சிமாக் பிரதர்னா? ஓகே, எல்லாருக்கும் அன்மியூட் பண்ணி பேசலாம் இன்ஷா அல்லாஹ். இல்லா பிரதர், என்ன சேலஞ்சஸ் காரணங்கள் இருக்குது வேற இதெல்லாமா? religious understanding among parents, education. Yeah. Very good. Religious understanding, education level, அல்லையா? வெரி குட். அதுவும் ஒரு காரணமா அமையும். சொல்லுங்க இந்திசாம். பாய்ஸ் பிரதர். ரிஜி பேர் சொல்லாரு டைம் மேனேஜ்மெண்ட். டைம் சிக்கல் உண்டிக்குது. எஸ், டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க்கிங் ஹவர்ஸ். வேற என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் சில்ட்ரன், நம்பர் ஆஃப் பிள்ளைல நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளது, அவங்க எப்படியான ஆக்கலுங்கிறது. ஓ, பர்சனாலிட்டி டிஃபரன்சஸ். எஸ், அதுல ஒரு பிரச்சனை வரலாம். வெரி குட். ஷஃபிக் பேர் சொல்றாரு பேரண்ட்ஸ் மத்தியில் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றது விலை கொலாமிக்கிறதோட பிரச்சனை. எஸ், ஓகே. நல்லா இப்படி நிறைய இருக்குது இல்லையா? அப்ப எங்களுக்கு விளங்குது இது ஒரு சேலஞ்ச் தான். உண்மையில இது ஒரு ரியல் சேலஞ்ச். அதனாலதான் இதுக்குரிய கூலியும் ரிவார்ட்ஸும் எல்லாம் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சேலஞ்சஸ் கூட கூட தான் அதுக்குரிய நன்மை கூடும். அப்படித்தான் அது மாதிரி ரைட். இப்ப நான் இன்ஷா அல்லாஹ் இந்த சேலஞ்சஸை மினிமைஸ் பண்றதுக்கு ஒரு வேலை செய்யணும். என்ன புள்ளார விளைவிக்கிறோம். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் சைல்ட். Understand your child.
இதுல இன்னைக்கு நான் பார்க்க போற ஒரு வகையான அண்டர்ஸ்டாண்டிங் வேற அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் உண்டு. இப்ப சிலங்களே ஒரு புள்ளை இருக்கிறாரு, எங்கட புள்ளை உண்டோ யாரோ ஒரு புள்ளை இருக்கிறாரு. ஹவு டு யூ டிசைட் அதர்ஸ் சில்ட்ரன் வெதர் தே ஆர் குட் or பேட்? நான் அடுத்தாக்கல புள்ளல பார்த்தோன்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங், ஒரு இதுன்னு வரும் தானே. நல்ல புள்ளி உண்டு, நல்ல புள்ளி உண்டு இருக்குது, இந்த புள்ள மோசமாயிருக்குது எங்களுக்கு ஒரு வரும். நாங்க எங்கட மைண்ட்ல ஒரு யோசனை வரும். சம்டைம் நாங்க கலைச்சுக்கொள்வோம் நடக்கும். சரியா? அடுத்த புள்ளல பார்த்து ஹவு டு யூ டிசைட், எந்த அடிப்படையில நீங்க டிசைட் பண்றீங்கன்றது இடத்துல கொஸ்டின். எந்த கிரைட்டீரியால நீங்க பாக்குறீங்க, எதனால உங்களுக்கு விளங்கு அந்த புள்ள நல்ல இல்லாட்டி மோசம் பிடிச்சு. அதே மாதிரி உங்களோட புள்ளுகள், சரியா? ஹவு டு யூ டிசைட் வெதர் யுவர் சைல்ட் இஸ் குட் or பேட்? நாங்க சில எங்கட புள்ளுகளுக்கு இந்த புள்ள நல்ல ஒரு புள்ள மாஷாலான்னு சொல்லுவோம். என்ன கிரைட்டீரியா? இல்லாட்டி அந்த புள்ளைய விட இந்த புள்ள கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். வெளிப்படும் யோசனை வரும் சம்டைம். எது கிரைட்டீரியானதை பார்த்து விளைவிக்கிறோம். அது வந்து நாங்க அந்த கிரைட்டீரியால சில விஷயங்கள் இருக்குது, அதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தேவை கட்டாயம் டு பெர்ஃபார்ம் ஆஸ் அ ப்ரொடக்டிவ் பேரண்ட் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, இதுக்கு போறதுக்கு முந்தி நீங்க எங்களோட வெப்சைட்டுக்கு போகணும். இப்போ நீங்க வெப்சைட்டுக்கு போறதுக்கான லேசான வழி இந்த QR கோட் இது ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணா நீங்க ஒரு சைட்டுக்கு போவீங்க இன்ஷா அல்லாஹ். அதுல செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஒன்றிக்கும் பேரண்ட் லீட் யுவர் சைல்ட் அதுக்கு என்ட்ரு ஆகும். உங்களுக்கு போன்ல செய்யலாம் அசஸ்மெண்ட்டை. இது எங்கட வெப்சைட் தான். இதுல உங்களோட பேரூர் ஒன்று நீங்க என்டர் பண்ண மாட்டீங்க, பிரச்சனை இல்லை. இதுல நீங்க பாருங்க, நிறைய அசஸ்மெண்ட் உங்களுக்கு குறை செஞ்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதுல இது லீட் யுவர் சைல்டு, அதான் கிளிக் பண்ணுங்க. எல்லாம் ஃப்ரீ தான். உங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃபும் கொடுக்கலாம் நிறைய அசஸ்மெண்ட். இதுல லீட் யுவர் சைல்டு என்டர் ஆனது போற பாருங்க, ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது ஸ்டேட்மெண்ட். இந்த ரீட் பண்ணி நீங்க செலக்ட் பண்ண அந்த பிள்ளைக்கு அவரை மனசுல வச்சுக்கொண்டு நீங்க இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஸ்கோர் பண்ணுங்க. நீங்க இந்த பாரா மூவ் பண்ணா சரி, சரிதானே? நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களோட புள்ளியோட விஷயம் வந்து அலைன் ஆகுதுன்னு சொன்னா பெர்ஃபெக்டா 100 கிட்ட வரும். குறவுண்டா அங்கே லெஃப்ட் சைடுக்கு போகும். சரியா? இப்ப நீங்க இதுல என்டர் பண்ற எதுவுமே சேவ் ஆகல, பயப்பட தேவையில்லை. உங்களோட பேர் ஒண்ணுமே இதுல வராது. ஜஸ்ட் அவங்களோட ரிசல்ட் மட்டும் ஒன்று பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட். நீங்க டிஸ்கஸ் பண்ணி போடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து, இல்லாட்டி தனியாக சிவமேல் பிரச்சனை இல்லை. தனித்தனியா சிவமேல் ரெண்டு பேருக்கும். செஞ்சது பிறகு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். செஞ்சு முடிஞ்சா டைப் பண்ணுங்க டன் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். chat box.
ஓகே. ஷஃபீக் பிரதர் சமீர் பிரதர் காணல. இருந்தாரு போயிட்டாரு. வந்தாரு அவரு சார். ஓ, திரும்ப டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரோ? நான் ரிமைண்ட் பண்றேன் அவருக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே. இந்த டூல் உங்களுக்கு பலமுறை யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மந்த்தும் யூஸ் பண்ணலாம். அந்த மந்த் எவ்ரி மந்த் புல்ல மாறிக்கொண்டே grow ஆகுறது தானே. That will show about your parenting productivity as well. முடிஞ்சவங்க டன் டைப் பண்ணுங்க chat box. சமீர் பிரதர் வந்துட்டாரு. ஓகே. முகமது. ஓகே, நீங்க இத அவசரமா செய்யுங்க. உங்களுக்கு ஒரு ஆறுதலா செஞ்சு பார்க்கலாம் திரும்ப இன்ஷா அல்லாஹ். நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு இந்த ஐடியா விளங்கப்படுத்த போறேன் இப்ப. ஓகே. இந்திஷாம், ஷஃபீக், நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்பைடர் வெப்பன் வரும், பேரண்டிங் ரேடார் சார்ட். அதுல 5 விஷயங்கள் இருக்குது பாருங்க. 5 கிரைட்டீரியாஸ். சரியா? ஓ, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எல்லாரும் முடிச்சிட்டீங்க மாஷா அல்லாஹ். நீங்க திரும்ப உங்களுக்கு ஆறுதலா செஞ்சு பார்க்கலாமே. இப்ப நீங்க அந்த ஐடியா விளைவிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, எல்லாரும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பாருங்க, நாங்க ஒரு புள்ள பார்க்குற நேரம் there are 5 dimensions. அப்ப இது ஒவ்வொரு டிமென்ஷன்லயும் ஒவ்வொரு விளக்கம் இது. சில நேரம் நாங்க என்ன செய்வோம், இதுல ஏதாவது ஒன்றை பேஸ் பண்ணி நாங்க குட் சைல்டு ஒரு பேட் சைல்டு சொல்லி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். உண்மையில நாங்க விளங்கிக்கிறோம் எந்த வகையில இதுல புள்ள குட் ஆகிக்குது, எந்த வகையில குட் இல்லைன்னு விளங்கிக்கிறோம். இது புள்ளலுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். சரியா? பெரியவனுக்கும் பார்க்கலாம். சரிதானே? இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த மிச்சம் சின்ன பிள்ளைகளை அசஸ் பண்றவங்க நீங்க அசஸ் பண்ணணும். உங்களே பார்த்தேன் மெயினா என்ன சின்ன பிள்ளைக்கு இந்த விஷயங்கள் நிறைய ஈக்காது தானே, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்காதுனால பேரும் உங்களுக்கு அசஸ் பண்ணி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்க அசஸ் பண்ணது பிறகு ட்ரைனிங் மேனுவல்ல பேஜ் நம்பர் 17ல ஒரு டேபிள் இருக்குது, அதை ஃபில் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க பிறகு ஃபில் பண்ணி பாருங்க. பர்சன்டேஜ் போடலாம் இதுல. அப்புறம் நீங்க நம்பர் ஆஃப் சைல்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் இது செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ப்ரோக்ராம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? இந்த அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சில விளக்கங்கள் தரப்போறேன். அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களோட பேரண்டிங் இம்ப்ரூவ் பண்றது. சரியா? ஓகே. ஹவு டு என்ஹான்ஸ் யுவர் பேரண்டிங் ப்ரொடக்டிவிட்டி. 5 டிமென்ஷன்ஸ்லயும் முதலாவது லைஃப் ஸ்டைல் உண்டு. சரியா? லைஃப் ஸ்டைல்னா என்ன?
லைஃப் ஸ்டைல்ன்றது வந்து ஒரு ஆள் வளர்ந்த அந்த பேக்ரவுண்ட் இது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் த வே தே ஆர் brought up ஓ தே ஆர் லிவிங் எங்கட நடவடிக்கைகள் தான் உண்மையிலே சரியா. இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டா நாங்கள் ஒவ்வொரு பகுதி சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் நார்த்துண்டா அந்த ஏரியால 4 பேர் சேர்ந்து 4 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில விஷயங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கும் சரிதான். அப்ப உங்களோட சைல்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் நாட் எக்ஸிடென்டல். அப்போ ஒரு பிள்ளையோட லைஃப் ஸ்டைல் சில ஒழுங்குகள் விஷயங்கள் என்னமால முரண்பாடுகள் இருக்கிறதா நீங்க கண்டா நாங்க விலை கொள்ளப்படாது திடீர்னு வந்த மாதிரி விலை கொள்ள தேவையில்லை. அது எங்கிருந்து வந்து இது லார்ஜ் டிசைன் இட் த்ரூ ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டன்சி அண்ட் ரோல் மாடலிங். எங்கேயோ ஒரு இடத்துல பழகினத்துல தான் வந்து இது எங்கள்கிட்டே பழகிக்கலாம், எங்களை பார்த்து பழகிக்கலாம், ஸ்கூல்ல பழகிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்ட பழகிக்கலாம் சரியா. அப்ப திடீர்னு ஃபுல்லா அப்படி மாறல, அது கிராஜுவேட் தான் மாறிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டிசிப்ளின் டைம் டிசிப்ளின் ஆகிக்கலாம், ஹெல்த் கான்சியஸ்னஸ் ஆகிக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட், சோஷியல் என்கேஜ்மெண்ட் சரியா. இதெல்லாம் தே லேர்ன் ஃப்ரம் அஸ் பிரைமரிலி. என்ன சின்ன காலத்துல எங்களோட தான் பழகிக்கிறார் சரியா, எங்கள்கிட்ட தான் பழகிக்கிறார் உள்ள ஓ ஃப்ரம் அதர்ஸ் ஓ அதர் என்வாயன்மெண்ட். லைஃப் ஸ்டைல் அப்படிதான் சரியா. Therefore, lifestyle can be improved with conscious and structured steps towards preferred choices. எனவே நாங்க லைஃப் ஸ்டைல்ல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வீக்காக நான் கருதினா நாங்க அதுல கவலைப்பட தேவையில்லை. we can improve. How? Conscious and structured steps. ரெண்டமாவல்ல நாங்க ஒழுங்குபடுத்தி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன விஷயங்கள் எப்படி இருக்குது இது இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத நாங்க விளங்கி ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த சாம் லைஃப் ஸ்டைல் வீக்ன்ற மீனிங் என்னது? எக்ஸாம்பிள் லைஃப் ஸ்டைல் அதாவது புள்ளைகளோட இந்த நடவடிக்கைகள் ஒழுங்குகள் இதுகள்ல ஆள் வந்து வீக்ன்றதான் அன்ஆர்கனைஸ் சரியா. அந்த விஷயங்கள் தான் உண்மையிலே இதுதான் இதை பார்த்து தான் நிறைய பேர் உள்ள மோசம் பண்ணி செல்றது சரியா. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெர்ஸ்பெக்டிவ் டிமென்ஷன். வி டிசைட் அபவுட் அதர்ஸ். அவர் ஒழுங்கில்லாதப்பா டைமுக்கு வரல ஆள் மோசம் சொல்லி நாங்க திங்க் பண்றது டிக்ளேர் பண்றது இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் டிமென்ஷன். நான் எங்கட புள்ளட்டு இதை கண்டா ஓகே பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க, டெஃபினெட்லி அதிகத்தான் செய்யும். ஏன்னா புள்ளல்கிட்ட எங்கள்கிட்டையும் பழகிப்பாங்க, வெளியிலையும் பழகிப்பாங்க. எனவே புள்ளல்ட லைஃப் ஸ்டைல்ல அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஆஸ் அ ப்ரொடக்டிவ் பேரண்ட் மஸ்ட் பி கான்ஷியஸ் எப்படி அதை செய்யலாம்னு பார்ப்போம். அப்ப புவர் லைஃப் ஸ்டைல் இருந்து எக்ஸலன்ட் லைஃப் ஸ்டைலுக்கு இப்படி மாத்தலாம் சரியா. இப்ப நான் சொன்ன மாதிரி கான்ஷியஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்ரோச். நான் சில எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோ கிளியர் ரூட்டீன். அதாவது ஒரு டெய்லி ரூட்டீன் ஒன்று புள்ளேட்டு இல்லை, சும்மா நினைச்ச மாதிரி லைஃப் போகுது, வெள்ளை கிளம்புற அப்படி பெய்து கொண்டே இருந்தா அது ஒரு புவர் லைஃப் ஸ்டைல்ல ஒரு இண்டிகேஷன். அது எப்படி மாறணும்? கிளியர் டெய்லி ஸ்ட்ரக்சர். அது 100% பெர்ஃபெக்டா மிலிட்டரிக்காரன் மாதிரிக்க தேவையில்ல சரியா. அது சாத்தியம் இல்லை எங்களுக்கு மேல லைஃப்ல வர கமிட்மெண்ட் டிஃபரன்ஸ் தான். ஆனா சில ஒழுங்குகளுக்கும் தானே இந்த ஒழுங்குகளை நோக்கி புள்ள வந்திக்கிறதுதான் எக்ஸலன்ஸ் லைஃப் ஸ்டைல் சரியா. அதே மாதிரி இன்னும் ஒரு இண்டிகேஷன் இரகுலர் ஸ்லீப் அண்ட் மீல்ஸ். டைமுக்கு தூங்குறது, டைமுக்கு எழும்புறது, டிராவலா முடிச்சு பண்ணிக்கிறது, சாப்பாடு விஷயங்கள்ல ஒழுங்கொண்டில்லைன்றது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் சரி. எப்படி மாறணும்? ஹெல்தி ஸ்லீப் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இதெல்லாம் ஒழுங்கா வரணும் அப்படித்தானே. அப்ப இது ஒழுங்கா இருந்தா நாங்க செல்வோம், நல்ல ஒரு செல்வோம். நாங்க வேற என்ன இண்டிகேட்டர்ஸ்? எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம். ஸ்கிரீன்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, போன்லயோ லேப்டாப்லயோ வாட் எவர் கேம்ஸ். அது ஒரு புவர் லைஃப் ஸ்டைல் ஒரு இண்டிகேட்டர் இந்த காலத்துல. பேலன்ஸ் ஸ்கிரீன் யூஸ் ஜீரோ ஆக்கியல அவங்களுக்கு. இந்த ஜெனரேஷன் வந்து எங்கட ஜெனரேஷன்ல போன் இல்லாம அவங்களுக்கு ரோட்டுக்கு இறங்கினா
ஈக்கிற இடத்துல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் நம்ம காலத்துல. இங்கன்னா கஷ்டம் தான் உண்மையிலே. இந்த ரோட் மேப் எல்லாம் இல்லாம இந்த புக் பண்ணிக்கொள்ளணும் எல்லாமே போன்ல தான் இருக்குது இப்ப அப்ளிகேஷன் எல்லாம். அப்ப எனவே எஸ் வி நீட் பட் பேலன்ஸ் அது எப்படின்றது நாங்க அது ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும். நாங்க வீக் டைம் மேனேஜ்மெண்ட், பிளான், ஸ்டடி அண்ட் ஆக்டிவிட்டி டைம். சரியா? லோ ஃபேமிலி இன்டராக்ஷன், ஃபேமிலியோட சிப்ளிங்ஸோட தொடர்பு இல்லாம இருக்குது. அவன் தனிக்கிறாங்க, பேச்சுவார்த்தை இல்லை, முரண்படுற என்றெல்லாம் மாற நேரம் அது ஒரு புவர் லைஃப் ஸ்டைல்ல இண்டிகேஷன். ஸ்ட்ராங் ஃபேமிலி என்கேஜ்மெண்ட் அது பாசிட்டிவ் சைட். இன்கன்சிஸ்டன்ஸ் டிசிப்ளின், ஒழுங்குகளை பேண்டதுல கன்சிஸ்டன்சி இல்லை. சரியா? செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிளா ஈக்கிறது, விஷயங்கள் எடுத்த அடுத்த இடத்துல வச்சுறது, ஒழுங்குகளை வச்சுமே ரூல்களை அதுகளை பேண்டுறது. இப்ப நீங்க பார்த்தா இந்த இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தா அவங்களோட இந்த பிள்ளைய உங்களுக்கு விளங்கும் இதுல அவரு நல்லா இருக்கிறாரு, இதுல இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் தானே இப்ப உங்களுக்கு. சரியா? அதை எப்படி மாத்தலாம்? அதுக்கு மாத்துறதுக்கு இந்த டாக்டர்கிட்ட மருந்து இல்லை, நாங்க தானே நம்ம செய்யணும். அதை எப்படி செய்யணும்? இன்டென்ஷனல் சேஞ்ச். சரியா? கன்சியஸ் சேஞ்ச். அதாவது இன்னைக்கு ஞாபகம் வர ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு போற அப்படி அல்ல. இதை நாங்க 2 பேரும் சேர்ந்து திங்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இங்க எதுல இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, எதை முதலாவது செஞ்சா நல்லா, எது லேசியா இருக்கு, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ராமுக்கு போகணும். சரியா? அதான் இன்டென்ஷனல் சேஞ்ச். அப்ப இதுல ஒரு ஸ்ட்ரக்சர் நாம மெயின்டைன் பண்ணணும். நாங்க ரோல் பண்ணலாம் அவரோட விஷயத்துல. சரியா? கன்சிஸ்டன்டா இருக்கணும். இதுதான் இதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி. The children live what they see repeatedly at home and outside. சரியா? ரிப்பீட்டட்லி திரும்ப திரும்ப இதை பார்க்கிறோம், அது பிள்ளையோட மைண்ட்ல ஒரு பிலீஃபாக தோட்டாக ரெக்கார்ட் ஆகும். எங்களுக்கும் அப்படித்தான் இல்லையா? நாங்க ஆபீஸ்ல ஒரு பஸ் ஒன் புதுசா ஜாயின் பண்றாரு, ஒரு 1 month பூரா எங்களுக்கு விளங்கும் இவர் ஆள் யாருன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ரிப்பீட்டட் ஒப்சர்வேஷன் அப்படித்தானே? அதே போல சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர், then it will change the lifestyle. அப்ப லைஃப் ஸ்டைல் இஸ் நாட் taught through instruction. நான் இன்ஸ்ட்ரக்ஷனால எல்லாம் லைஃப் ஸ்டைலை மாத்துறேன். எப்படி மாத்தணும்? இட் இஸ் ஷேப் த்ரூ டெய்லி பேட்டர்ன்ஸ். as a parent நாங்க உருவாக்குற அந்த பேட்டர்னால தான் இது மாறணும். இது ஒரு கன்சியஸ் அப்ரோச் உண்டு. கிளியரா இந்த விஷயம் எல்லாருக்கும்? சப்ஜெக்ட் கிளியர் தானே? ஓகே, கிளியர் இருந்துச்சுன்னா சீன் டைப் பண்ணுங்க எல்லாரும். எனக்கு அடுத்ததுக்கு மூவ் ஆகலாம், அடுத்த டிமென்ஷனுக்கு இன்ஷா அல்லாஹ். எக்ஸ்பிளனேஷன் தேவைன்னு நோ டைப் பண்ணும். ஸோ தென் ஐ கேன், இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் ஆர் டவுட் திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? இப்போ 5 டிமென்ஷன்லயும் லைஃப் ஸ்டைல பார்த்து தான் நாங்க புள்ளைய டிசைட் பண்ற, மனுஷன் டிசைட் பண்ண நல்ல மாஸ்டர் டிசைட் நார்மலா அதான் நடக்கும். உண்மையிலே அப்படி அல்ல. சரியா? இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இல்லாம இதுதான் மேஜர் ரீசன் அல்ல. ஏன்னா இது லேசா மாற்றப்படலான விஷயம். ஓகே, அடுத்த டிமென்ஷன் attitudes. attitudes பொறுத்த மட்டும் லைஃப் ஸ்டைலோட கம்பேர் பண்ற நேரம் கொஞ்சம் கஷ்டம் மாத்துறது. அதை விட டீப் இது. லைஃப் ஸ்டைல் மேலால இருக்குது. ஸோ ஹேவிங் அ பேட்டர்ன் வி கேன் சேஞ்ச். attitudeன்றது கொஞ்சம் டீப். சரியா? attitude என்ன attitude? தமிழ்ல என்ன சொல்லுவோம் நாங்க? தமிழ்ல என்ன ஃபாய்ஸ்பர் தமிழ்ல என்ன attitude சொல்றது? நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள். இல்ல, மனப்பான்மை. லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க சொன்னது எஸ், மனப்பான்மை, மனோநிலை. ஒரு எப்படி மனோநிலை எப்படின்னா, attitude ஒரு ஆளை பத்தி இல்லாட்டி ஆக்களை பத்தி, வேலைகளை பத்தி, சிச்சுவேஷன்ஸை பத்தி எங்களோட மனசுல இருக்கிற மனோநிலை தான் attitude உள்ளது. அது எப்படி வருது என்றால் are shaped by the experiences
they are most often exposed to, சரியா, நாங்க அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆகிற விஷயங்கள்ல காரணமாக குறிப்பிட்ட ஆக்களை பத்தி, குறிப்பிட்ட நேஷனாலிட்டியை பத்தி, குறிப்பிட்ட ஊராக்களை பத்தி எங்கள்ட்ட மனசு ஐடியா தானே. இப்ப நீங்க கேட்டா சில சொல்லி எக்ஸாம்பிள் வந்துடும் டக்குன்னு, இவங்க இப்படித்தான் அப்பான்னு எங்கள்ட்ட மனசு வந்துடும். எப்படி வந்தது? பிகாஸ் ஆஃப் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தேம். எங்கட சில அனுபவங்களால அவங்க பத்தி வந்து மனநிலை தான். அதே மாதிரி சில வேலைகளை பத்தி மேல் கேட்கும், இந்த வேலைகள் எனக்கு சரி வராது, ஏன்னா நீங்க அதை செய்யற நேரம் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. சில சிச்சுவேஷன்ஸ் நீங்க அதை வெறுப்பீங்க, அது வானம் கஷ்டம்னு சொல்லி, ஏன்னா அதுல உங்களுக்கு சில கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சுப்பீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் மனோநிலைகளை உருவாக்குறது. சரியா? இதுல பாருங்க, இட் இஸ் அபவுட் வித் சைல்ட்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் பீப்புள், ஒர்க் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் தட் வில் இன்ஃப்ளூயன்ஸ். சரிதானே? ஓகே, அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? உங்களோட புள்ள எப்படி திங்க் பண்றது, எப்படி ரியாக்ட் பண்ணும், சரியா, எப்படி ஒரு சேலஞ்சை பார்க்கும்ன்றத தீர்மானிச்சது ஆட்டிடியூட். அதை டிசைட் பண்றது இந்த விஷயங்கள் தான். சரிதானே? அப்ப ஆட்டிடியூடுகளுக்கு மாத்தலாம். உதாரணத்துக்கு ஆட்டிடியூட்ஸ்ல வந்து பாசிட்டிவ் மீக்கு நெகட்டிவ் மீக்கு, அது தெரியுதானே உங்களுக்கு? சரியா? ஆப்டிமிசம், பெசிமிசம்ன்றது பாசிட்டிவான ஆட்டிடியூட் ஈக்கோனம்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் மைண்ட் செட் ஈக்கோனம்னு சொல்லுவோம் நாங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட் ஈக்கோனம் டுவர்ட்ஸ் பீப்புள், டுவர்ட்ஸ் ஒர்க், டுவர்ட்ஸ் கம்யூனிட்டி, டுவர்ட்ஸ் ஜாப், டுவர்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவோம் நாங்க. நெகட்டிவ்னா எப்படி? இது ஏலா, இது கஷ்டம், நான் வரமாட்டேன், எல்லாம் அப்படி யோசிச்சிருது, அதுதான் நெகட்டிவ் ஆட்டிடியூட். அப்ப இந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தலாம். ஆனா லைஃப் ஸ்டைல மாத்துற மாதிரி லேசி இல்லை, கொஞ்சம் கஷ்டம். சரியா? அதுல சில எக்ஸாம்பிள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உதாரணத்துக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஈஸிலி, டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றது. இது எடுத்தாலும் ஒரு வேலை செய்யலாம் போனா கம்ப்ளைண்ட் பண்றது, இன்னொரு ஆளை இல்லாட்டி சம்பந்தப்பட்ட ஆளை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் இதாக பார்க்கறது மாதிரி, அது நெகட்டிவ் ஆட்டிடியூட் தான். பாசிட்டிவ் எப்படி இருக்கணும்? ஷோஸ் வில்லிங்னஸ் டு ட்ரை. சரியா? ஏழாண்டு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாம 7 ட்ரை பண்றதுதான் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடா வர வேண்டியது எங்களுக்கு. அவாய்ட்ஸ் எஃபர்ட் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்தா நான் பொறுப்பில்லை இந்த செல்றது உடனே வாய்க்கு வருமுண்டா, இல்லாட்டி அதுதான் எங்க மைண்டுக்கு வருமுண்டா, நாங்க அவடத்துல யோசிச்சோம் டக்குண்டு. ஆனா மிஸ்டேக் செஞ்சவர் என்ன செய்வாரு? பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உள்ளவர், நான் தான் இந்த மிஸ்டேக் செஞ்சேன், மன்னிச்சுக்கோங்க, அப்படித்தான் அவர் வருவார், பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளார். சரியா? ரியாக்ட் இமோஷனலி. இமோஷனலி எப்படி? உடனே சத்தம் போடுறது, இல்லாட்டி உடனே சத்தம் போட்டு அழுகிறது, இன்னொரு ஆளுக்கு ஏசுறது, சில நேரம் பாஞ்சி அடிச்சிருது, எல்லாம் இமோஷனல் ரியாக்ஷன் தானே. அது நெகட்டிவ்ல வர ஒரு விஷயம். ரெஸ்பான்ஸ் காம்லி, அதுதான் நாங்க எதிர்பார்க்கிற ஐடியல் சிச்சுவேஷன். சரியா? சீஸ் சேலஞ்ச் ஆஸ் ப்ராப்ளம். சேலஞ்ச் எங்களுக்கு தெரியும், அது ஒரு ப்ராப்ளமா பார்க்கறது ஒரு நெகட்டிவ்ல வர விஷயம். சீஸ் சேலஞ்ச் ஆஸ் அ லேர்னிங் பார்க்கறது பாசிட்டிவ். சரியா? ஃபார்ம்ஸ் நெகட்டிவ் வியூஸ் அபவுட் பீப்புள் ஆர் ஒர்க். அடுத்தவங்களை பத்தி டக்குன்னு பிழையான ஒரு ஐடியாவோட தான் வந்துடும். அவர் அப்படித்தானப்பா, அவருக்கு அது பிரச்சனை ஆகும், அவர் ஒரு ஜாதியாள்னு சொல்லி எப்பவுமே நாங்க உடனே நெகட்டிவா மைண்டுக்கு வந்துருச்சுன்னா, ஸோ வி ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை நெகட்டிவ் ஆட்டிடியூட். டெவலப்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள் அண்ட் ஒர்க். ஓகே, அவர் மிஸ்டேக் பண்றது ஆனாலும் ஒரு காரணம் முடியும். சரியா? அவர் வரலாத டைமுக்கு ஆனா என்ன விளக்க முடியும். இப்படி நாங்க பாசிட்டிவா பாக்குறோம்னு சொன்னா அதை எங்கிட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் காட்டும். இப்ப எங்கிட்ட புள்ளால் இந்த இண்டிகேட்டர்ஸ்ல கூட ஈக்குறாங்கன்னு சொன்னா, அது வந்து அவங்களோட இப்போ உள்ள சிச்சுவேஷன் மட்டுமல்ல, அவங்களோட ஃபேமிலி லைஃப், அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், அவங்களோட கம்யூனிட்டி கண்ட்ரிபியூஷன் எல்லாம் அதில் எஃபெக்ட் ஆகும். சரிதானே? இப்ப நாங்க என்ன செய்யணும்? அதை விளங்கி எதுல அவங்க சீரியஸ் ஆகிறாங்கன்னு பார்த்து, ஸோ வி ஹாவ் டு ஹெல்ப் தெம் டு மாத்துறது. எப்படி செய்யறது? ஓகே, நாங்க அதுக்கு இதை நெகட்டிவ் ஆட்டிடியூட பாசிட்டிவா மாத்துறதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். அது எப்படி?
இப்போ சிலங்களை இப்ப ஒரு ஆளை பத்தி, டீச்சரை பத்தி, இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்டை பத்தி, நேபரை பத்தி பிள்ளைக்கு ஒரு இது ஒண்டிக்குது. இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். அந்த பிள்ளையோட நாங்க ஒரு செட்டப் பண்ணி அந்த நெகட்டிவ் இல்லாமக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யும்? அந்த பிள்ளையோட மைண்ட்ல ரிப்ளேஸ் ஆகும். நான் இப்படி எல்லா விஷயம் இப்படித்தான், டீச்சர் நல்ல டீச்சர், ஃப்ரெண்ட் நல்லா, அப்படி அது மாறிடும். சரியா? லாங்குவேஜ், பாசிட்டிவ் லாங்குவேஜை நாங்க யூஸ் பண்ணணும். சரிதானே? அது உங்களுக்கு வேணும். பாசிட்டிவ் லாங்குவேஜ் ஆக்களை பத்தி எப்பவும் ரெஸ்பெக்டா, இந்த பிள்ளைக்கு யாரை பத்தி நெகட்டிவ் ஆகிக்குதோ அந்த ஆளை பத்தி நல்ல விஷயங்களை பேசுறது. சரியா? நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்றது மூலம் எங்களுக்கு அதை மாத்தலாம். அடுத்தது நாங்க இந்த விஷயங்கள்ல திடீர்னு நாங்கள் இமோஷனல் நாங்க உஜாராகி ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு அடுத்த 5 நாள் எங்களுக்கே மறந்து நானும் நெகட்டிவ் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்படி அல்ல. நான் இதை சீரியஸா கன்சிஸ்டண்டா செய்யணும்ன்றதான் இதுலயும் வர விஷயம். கன்சிஸ்டன்சின்றது வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா விஷயத்திலயும் முக்கியம் இல்லையா? ஹதீஸ் தானே, நீங்க சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது தொடர்ந்து செய்யறத எல்லாம் விரும்புறாருன்னு சொல்லி, அதுதான் இடத்துல எங்களுக்குரிய இது. எனவே attitudes are not inborn. அதை விளங்கிக்கிறோம். இது வந்து புறப்பட வந்த விஷயம் அல்ல. எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு யோசனை வரணும்னு சொன்னா புறப்போடே லிங்க் பண்ணுனாங்க. சரி, நாங்கள் அல்ல, சிலாக்கள் அப்படி லிங்க் பண்ணி தான் பேசுறேன். சரியா? இவன் பொறப்பு சரலன்னு சொல்லி தான் முடிப்பாங்க ஆக்கள் சில நேரத்துக்கு. எங்கட பொருளுக்கு இல்லாட்டி வேற யாராலும் சொல்ல கொலை, அப்படி அல்லது எல்லா மனுஷன்டையும் ஆட்டிடியூட்ல வந்து அது அது ஓவர் த டைம் அது வந்திக்கிறோம், வந்த மரணம் இல்லை தான். சரியா? ஸோ தே ஆர் ஷேப்ட் பை ரிப்பீட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஹோம் அண்ட் அவுட் சைட். இதுதான் இடத்துல பாயிண்ட். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இதை மாத்துறதுக்கு இது பண்ணணும். இதை மாத்துற நேரம் நான் விலைக்கு வரணும். உள்ளால் வந்து அட்வைஸ் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை உண்மையில. சரி, அவங்க வந்து அட்வைஸ் எல்லாம் எதிர்பார்க்குறது. So they develop attitudes from how people speak to them. சரியா? எப்படி நாங்க அவங்களோட பேசுறோம், எப்படி அவங்களோட விஷயங்களை அப்ரிசியேட் பண்றோம், அவங்களோட சேலஞ்சஸ் ஹெல்ப் பண்ணி நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த attitude எல்லாம் மாத்தும். அட்வைஸ் மட்டுமல்ல. இது இப்படி செய்யப்படாது இந்த செல்லத்தினால போல உடனே மாறி இல்லை. அது ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த அட்வர்டைஸ் காட்டுறது தான் நீக்கும், ஹைலைட் மாதிரி இருக்கும். அது மறந்துடும். அது நாங்க கன்சிஸ்டன்ஸா விஷயம் நடக்கும். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன், அட்வைஸ், ஷவுட்டிங் வச்சு பேசி கொண்டே இருக்கிறது ஆளுக்கால் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஆனா அதெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன். அது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான். சரியா? இந்த விஷயம் ஓகேயா? கிளியர் எல்லாருக்கும்? நிஸ்மினா அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். இதை சேஞ்ச் பண்றேன்டா நிஸ்மினா, அவங்களுக்கு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து கொடுக்குற வேலையை நாங்க செய்யணும். எந்த சப்ஜெக்ட்ல அவருக்கு நெகட்டிவ் இருக்கிறோ அதுல பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு நாங்க ஒர்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு புள்ளை வந்து ஆக்களோட இன்டராக்ட் ஆகிறதுக்கு ஹெசிடேட் ஆகிறன்னு வைங்களே. அப்போ நாங்கள் அடிக்கடி ஒரு ஃபேமிலியோட கெட் டுகெதர் சந்திக்கிற அது மாதிரி எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். அது மாதிரி நீங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ள பொதுவாகவே என்கேஜ்மெண்ட் குறவுன்றது வந்து அது வேற சப்ஜெக்ட். சரியா? நல்லா இருந்துட்டு திடீர்னு மாறி இருக்குதுன்னு சொன்னா இது பொருளாதார பேசுறதுல அது மோசம் சிலட்டி ஒரு இதுக்கு வந்தா அவடத்துல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துக்குது அர்த்தம். அது அப்படியே விட்டா கண்டினியூவா ஹெல்ப் இல்லையா? அதுக்குத்தான் நாங்க என்ன செய்யணும்னா பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அதை நாங்க ரிப்ளேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். எங்களுக்கு சம்டைம் பாருங்க, மிட் ஈஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இப்ப சில நேஷனாலிட்டிஸோட சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்கள பத்தி சொன்னாவே எங்களுக்கு உடனே வரும் அவங்களால சரி வராதப்பான்னு சொல்லி. சரியா? பிகாஸ் ஆஃப் த பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அது உண்மையிலே நாங்க ரிப்ளேஸ் பண்ணணும். உண்மையிலே அந்த நாட்டாக்கள் அவ்வளவு பேரும் பேட் இல்லை, அப்படி அல்ல இல்லையா? அது மாதிரி. சரியா? ஓகே, ஆட்டிடியூட்ன்றது மாத்த இயல்பான ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு இன்போர்ன் விஷயம் அல்ல. மூணாவது வேல்யூஸ். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர்ல தான் பாருங்க. லைஃப் ஸ்டைல் வந்து கம்பேரபிளி ஈஸி டு சேஞ்ச். ஆட்டிடியூட்ன்றது வந்து அதில் கொஞ்சம் கஷ்டம். வி ஹேட் டு புட் சம் எஃபர்ட். வேல்யூஸ்ன்றது வந்து
கம்பேரபிளி கொஞ்சம் டிஃபிகல்ட் மாத்துறது. காரணம் என்ன? Values are shaped by principles and standards. So, a child is consistently exposed to at home, school, and society. இது வந்து இப்போ attitude நீங்க ஒரு 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 போல் எடுத்துக்கொண்டா நடுவுல இருக்கிறது வேல்யூஸ், மேலாளிக்கிறது attitude. attitude உங்களுக்கு லேசா மாத்தலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி. லேசான்னு சொன்னா இட் மே டேக் டைம். சில நேரம் 1 week 1 month போயிடும். வேல்யூஸ் மாத்துறதுக்கு சம்டைம் மந்த்ஸ் இயர்ஸும் போயிடும். ஏன்னா அது வந்து உள்ளத்துல ஆழத்துல பதிகிற விஷயத்தால வார மாறணில தான் அது. சரியா? அதுபடி இட் இஸ் அபவுட் வாட் யுவர் சைல்ட் பிலீவ்ஸ் இஸ் ரைட் அண்ட் ராங். இது சரி இது பிழை டிசைட் பண்ற கிரைட்டீரியா தானே, அது வேல்யூஸால தான் வரும் மேலே. சரியா? எது முக்கியம் இது முக்கியம் இல்லை. இது என்ன நடக்கும் இதால? அந்த புள்ள டிசிஷன் மேக்கிங்ல அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் வேல்யூஸ். அதே போல மற்றவங்களை ட்ரீட் பண்ற இதுல அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது மாதிரி பிஹேவியர்ஸ்ல எப்படின்னு சொன்னா இதுல பாருங்க போட்டிக்குது முராக்கவா. அதாவது நான் தனியே இருந்தாலும் வேலையை ஒழுங்கா செய்யணும்ன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு இன்டிகிரிட்டின்றது அது ஒரு முக்கியமான வேல்யூ. இது எல்லாத்தையும் டிசைட் பண்ற வேல்யூஸ் தான். டீச்சர் இல்லாட்டி எங்களுக்கு பிள்ளை செய்யலாம், வாப்பா இல்லாட்டி வாப்பா ஆரம்பத்தை செய்யலாம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு பிள்ளைக்கு ஈக்குவல்ஸ்னா அங்க அந்த இன்டிகிரிட்டி, ஒனஸ்டி, சின்சியரிட்டின்ற வேல்யூஸ் வந்து வீக்குன்னு அர்த்தம். சரி, அது எப்படி வந்திக்குது? அது வந்து எங்கேருந்து வந்திக்குது டீப்பா. ஸோ ஆஸ் அ பேரண்ட் வி கண்ட்ரிபியூட்டட், தெரிஞ்சும் தெரியாம. சரியா? இல்லாட்டி அவங்க பார்க்குற டாக்குமெண்ட்ரி வைக்கலாம், கார்ட்டூன்ஸ் வைக்கலாம், நெருங்கி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்திக்கலாம். சரியா? இப்போ இந்த வேல்யூஸ்ன்றது தான் உண்மையிலே 5 விஷயங்கள்லயும் இந்த வேல்யூஸ் தான் ஒரு ஆள் நல்ல ஆளா மோசமான தீர்மானிக்கிற விஷயம். ஆட்டிடியூடுன்றது அதுக்கு அடுத்த லெவல், லைஃப் ஸ்டைல்ன்றது அதுக்கு அடுத்த லெவல் தான். சரியா? அப்ப நாங்க சிலங்களை இப்ப நான் ஒரு ஆளை ஜொப்புக்கு இன்டர்வியூ பண்ணிருந்தாலும் வேல்யூஸ் தான் முக்கியம். வேல்யூஸ் அப்சன்ட்னா ஆள் எவ்வளவு பெரிய ஹை குவாலிஃபைட்னாலும் நாங்க இது பண்ணப்படாது. பிகாஸ் முழு கம்பெனியும் நாசமாகிடும் வேல்யூஸ் மோசம் உண்டா. நான் உண்மையில அப்படி பாக்குறல இல்லையா? அதாவது ரெக்ரூட்மெண்ட் வரக்கூட கம்பெனிக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்திலயும் நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக எங்களை பிள்ளைகளை சேர்த்துட்டு இருந்தாலும் சரி, நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அமைப்புல நாங்க அப்படி வார நேரம் வேல்யூஸ் தான் முக்கியம். அதுக்காக நாங்க அவரை வேல்யூஸ்ல ப்ராப்ளம்ல விலகி கொள்வது முக்கியம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? we can help them to improve. விலகி கொள்ளணும். சரிதானே? ஸோ வேல்யூஸ் ஆர் டெவலப் when you set clear expectation. எப்படி நாங்கள் வேல்யூஸை இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றதுக்காக தான் இப்ப இது போட்டிங்கன்னு பாருங்க. நான் உங்களுக்கு காட்டின எக்ஸாம்பிள் இன்ஷா அல்லாஹ். புள்ள விஷயத்துல எங்களுக்கு விளங்கினா இந்த புள்ள ஒனஸ்டி போகுதா, சின்சியரிட்டி குறவு, எம்பத்தி குறவாயிக்குது, அப்படி இல்லாட்டி நீதி நியாயம் விஷயங்கள்ல புள்ள கொஞ்சம் ஒழுங்கு இல்லை, மற்றவங்களை பத்தி நிறைய பலாய் என்ன அந்த இது பண்றாங்க, வேற என்ன தனியா இருக்கிற நேரம் பிள்ளைகள் செய்யறதுக்கான மோட்டிவேஷன் இருக்குது, இப்படி எல்லாம் ஈக்குன்னு சொன்னா இப்போ வேல்யூன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரிதானே? இப்போ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இதை பத்தி நான் பார்ப்போம் நிமிஷம். வீக் வேல்யூஸ், ஸ்ட்ராங் வேல்யூஸ். வேல்யூஸ்ல நெகட்டிவ் வேல்யூஸ் இல்லை, ஆட்டிடியூட்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. வேல்யூஸ்ன்றது எப்போ அது எப்படி வருதுன்னு சொன்னா பாசிட்டிவ் ஆக நாங்க பார்க்குற விஷயங்கள் தான் வேல்யூஸ். சரிதானே? அதை நோக்கி இன்க்ளைன் பண்ணப்பட்டவங்களாக தான் எல்லாம் மனுஷனை படைச்சிக்கிறான் இயல்பாக. இந்த வளர்ற சூழல்ல தான் அதுகளோட அந்த வேல்யூஸோட உள்ள விஷயங்கள்ல நாங்க டிட்டாச் ஆகிறது, வீக் ஆகிறது. சரிதானே? அப்படில பாருங்க, நோ கிளியர் ரைட் ஓ ராங், இது சரி இது பிள்ளைன்னு முடிவு எடுக்கிறதுல ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒன்று இல்லைன்றது வந்து வீக் வேல்யூஸ் ஒரு விஷயம். அது எப்படி வரணும்? கிளியர் சென்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங், இது சரி இது பிள்ளைன்றதை பத்தின ஒரு தெளிவான இதுக்கு வரணும். உங்களுக்கு சும்மா பிள்ளைகிட்ட
பேஜுக்கு போகல அவங்கள செக் பண்ணி பார்க்கலாம் சில விஷயங்களை சொல்லி எந்த வகையில புள்ள இதை சரிகானது பிழகானது அப்போ உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். எஸ், கொஞ்சம் ப்ராப்ளம் இது ஒரு அடி அடிச்சப்படாது விலகி கொள்ளணும் முதலாவது ரைட். இந்த விஷயத்துல ஒரு மிஸ்டேக் நடந்தீங்க. அதே மாதிரி சேஸ் ஒன் திங் டஸ் anotherன்றது வீக் வேல்யூஸ் உண்ட சொல்லிட்டு இந்த முண்டை செய்யறது. ஆக்ஷன்ஸ் மேட்ச் வேர்ட்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறது. சிலரது செய்யறாரு, ஏழாட்டி ஏழாண்டாரு, ஏழுமுண்டா செய்யறாரு, சரியா? அது மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர், அடுத்தவனை ரெஸ்பெக்ட் பண்றல, சரியா? அதாவது ஆட்டிடியூட ஒரு டீப் லெவல் தான் இது, சரியா? ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள் அண்ட் ரூல்ஸ், ஒழுங்குகளை ஆக்கிற மதிச்சிருன்றது ஸ்ட்ராங் வேல்யூஸ். எக்ஸ் வில் ஒன்லி வென் வாட்ச், பார்த்து கொண்டிருந்தா மட்டும்தான் நல்ல புள்ள ஈக்குது. அப்படி அல்ல, எக்ஸ் ரெஸ்பான்சிபிலி ஈவன் அலோன், தனியே இருந்தாலும் பொறுப்புணர்வோட விஷயங்களை செய்யறதுதான் ஸ்ட்ராங் வேல்யூஸ். ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ் பை பியர்ஸ், மற்றவங்களா டக்குன்னு ஆளை மாத்திரலாம், அவற்றை ஸ்ட்ராங் வேல்யூஸ் குறவுன்னு அர்த்தம், வீக் வேல்யூஸ் அர்த்தம். ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ம் டிஸ்பைட் ப்ரெஷர், எந்த சிச்சுவேஷன்லயும் வேறு விட்டு கொடுக்க மாட்டாரு, அவர்கிட்ட பாலிசியில ஒழுங்கா இருப்பாருன்னா அவர் ஸ்ட்ராங் வேல்யூ, சரியா? இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் சில, ஃபார் எக்ஸாம்பிள், சரியா? இது மாதிரி எங்களுக்கு ஈக்குவல்னு சொன்னா அதை இந்த நேரத்துக்கு மாற்றணும். என்ன செய்யலாம்? சேம் அப்ரோச் தான், இன்டென்ஷனல் சேஞ்ச். இதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கணும், அவனுக்கு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். வேல்யூஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். நாங்க எந்த இதுல வீக் ஆகிக்கிறோம் அந்த சப்ஜெக்ட்ல, ஓகே? நாங்க ரோல் மாடல் ஆகிக்கிறது ஆக முக்கியம் அந்த விஷயங்கள்ல. கன்சிஸ்டன்சி. வேல்யூஸ் ஆர் நாட் டோட் ஒன்ஸ், ஒரு முறை சொல்லிட்டு வேல்யூஸ் மாறுற விஷயம் அல்ல. ஏன்னா இது வந்து ஆட்டிடியூடை விட டீப், தொடர்ந்து அவனோட மைண்ட்ல பதினத்தினால வந்த விஷயம். அதாவது ஒரு ஆள் வந்து இப்படி சொல்லுங்களேன், ஒரு ஆளோட வேல்யூஸ் வீக் ஆகிக்கிறோன்னு சொன்னா அவருக்கு தெரியும் உண்மையில, அதுதான் விடுத்த விஷயம், சரியா? அவர் நினைச்சு கொண்டு இருக்கிற, அவர் அதுல சப்கான்சியஸ்லி கன்வின்ஸ் ஆகிறாரு, அது அப்படித்தான் நடக்கும். அதான் இருந்த டேஞ்சர், சரிதானே? அப்ப அப்படியான ஒரு வெளிவை மாத்துறதுக்கு டைம் எடுக்கும். புள்ளுகள் உண்மையில சின்னாக்குறதுனால அவங்களுக்கு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ், லேசா மாத்தலாம். பெரியவங்களுக்கு தான் இது மிச்சம் கஷ்டமாயிடும். இதுலதான் எங்கட இஸ்லாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல தஸ்கியத்து நஃப்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வருது. தஸ்கியத்து நஃப்ஸ்ன்றது வந்து ஆட்டிடியூடுக்கும் வரும், அதை விட கூடுதலா வருது வேல்யூஸுக்கு தான் வருது. ஒரு ஹதீஸ் நீங்க தானே ரசூலுல்லாஹி சொன்னது, நான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்லக்குள்ள ரசூலுல்லாஹி சொல்ற இந்த அஹ்லாக்குகளை பூர்ணப்படுத்துறது, இல்லையா? அஹ்லாக்குன்னா உண்மையிலே அதுல டீப் மீனிங் வந்து வேல்யூஸ் தான். வேல்யூஸ்ன்றது வந்து பில்ட் இன் ஹியூமன். அதுகளை ரிமைண்ட் பண்ணி அதுகளை ரசூல் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு வேல்யூஸையும் மறுமையோட கனெக்ட் பண்ணாங்க. இதை நீங்க இப்படி இருந்தா உங்களுக்கு மறுமையில இப்படி இந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கும், என்னோட இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி 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 எல்லாம் கனெக்ட் பண்ணி அதை ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டாங்க ரசூலுல்லாஹ். அதான் பார்ட் ஆஃப் த ரிலிஜனா மாத்தி விட்டுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வாரத்துக்கு அது ஒரு மோட்டிவேஷன். ஆனா வீக்லி இந்த ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான தஸ்கியா ஆளுக்கால் டிஃபரெண்ட் ஆகும், ஒரே மாதிரி இருக்காது. கிளியரா இந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும்? இன்ஷா அல்லாஹ். நான் விளைவிக்கணும் லைஃப் ஸ்டைல், ஆட்டிடியூட், வேல்யூஸ் 3 இருக்குது. இதுல 3ல வேல்யூஸ் ப்ராப்ளம் தான் 4 ப்ராப்ளம், மற்ற எல்லாம் வந்து லெஸ் ப்ராப்ளம்ஸ். இது வந்து புள்ளுவல்ட விஷயத்துல மட்டுமல்ல, எங்களுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ் பண்ணலாம் சப்ஜெக்ட். 4வது சப்ஜெக்ட் தான் மெச்சூரிட்டி. இது என்ன? முதிர்ச்சி தன்மை, இல்லையா? நாங்க புள்ளுவல பாக்குற எங்கட லெவல்ல தான், அன்பார்ச்சுனேட்லி எங்கட எக்ஸ்பீரியன்ஸோட தான் பெரும்பாலும் இயல்பாக பேரண்ட்ஸ் பார்த்துப்படும் புள்ளுவல் அப்படி இருக்கணும்னு சொல்லி, சரிதானே? அது எப்படி பாருங்க, மெச்சூரிட்டி இஸ் யுவர் சைல்ட்ஸ் எபிலிட்டி டு அப்ளை த ரைட் attitudes அண்ட் வேல்யூஸ் இன் ரியல் லைஃப். நான் ஏற்கனவே பார்த்த அந்த நல்ல attitudeஐயும் வேல்யூஸ்களையும் ரியல் லைஃப்ல எப்படி ஒரு அப்ளை பண்றாருன்றதான் மெச்சூரிட்டின்றது, உண்மையிலே முதிர்ச்சின்றது.
இப்ப நாங்க நல்ல வேல்யூஸ் எல்லாம் பாடமாக்கி வச்சுப்போம். ஆனா லைஃபுக்கு வராட்டி மெச்சூர்ட் இல்லை. இப்ப ஹதீஸ் எல்லாம் பாடமாக்கி வச்சுக்கிற மாதிரிதான். இந்த பழமொழி பாடமாக்குறது, ஹதீஸ் எல்லாம் பாடமாக்குறது எல்லாம் பாடமாக்கி வச்சுப்போம். அது பாடமாக்கிறதுனால விளங்கிக்கிறதுனால ஒரு ஆளோட மெச்சூரிட்டி கூட்டுல அது எப்படி அவர் அதை அப்ளை பண்றான்றதை பொறுத்து தான் மெச்சூரிட்டி அவர் டிசைட் பண்ணப்படும் இல்லையா? அந்த வகையில இதுதான் மெச்சூரிட்டி. ஸோ குறிப்பாக டிசிஷன் மேக்கிங்ல ஒரு முடிவெடுக்கிற டைம்ல அவர் எப்படி நடந்து கொள்றாருன்றதுதான் மெச்சூரிட்டியை காட்டுற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். வைஸ் டிசிஷன் மேக்கிங் சரியா? அதாவது அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவரோட மனோநிலை, அவரோட அனுபவம் எல்லாத்தையும் எடுத்து அவர் முடிவு எடுப்பாரு. சரிதானே? இப்ப அந்த முடிவு எவ்வளவு தூரம் வயசாகிக்குதுன்றதை பொறுத்து உங்களுக்கு விலகி கொள்ளலாம். எப்படி எவ்வளவு தூரம் மெச்சூர் ஒரு ஆள் யாருக்கும் தானே இது. இதுல புள்ளுகளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவரோட இதை எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப ஓவர் ப்ரொடக்டிவ், பெர்மிசிவ், அத்தாரிட்டேரியன், இன்கன்சிஸ்டன்ட், நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங் இதெல்லாம் புள்ளோட மெச்சூரிட்டியை என்ன செய்யும்? சப்ரஸ் பண்ணும். நாங்களே செஞ்சு கொடுக்குறோம் எல்லாத்தையும் சரியா? இல்லாட்டி நெக்லெக்ட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, இப்படியான இதுகளால என்ன நடக்கும்னு சொன்னா புள்ள இந்த மரம்னு காட்டிக்கிறாரு தான், ஒரு மரம்னு வளர்ற மாதிரி தான் அதை அப்படி வளர்க்குன்றது இல்லாம போயிடும். மெச்சூரிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ப்ரொவைடிங் கன்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏஜ் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் என்வாயன்மெண்ட். இப்போ நான் புள்ள நல்லா மெச்சூர் ஆகணும்னு சொல்லி பெரியாக்கின வேலையெல்லாம் கொடுக்கப்படாது. சரிதானே? சில பொருள் செய்யுங்கள், ஆனா அது கொமன் ரோல் வைக்கப்படாது. நாங்க புள்ளகள்கிட்ட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அனுபவங்களை அவங்களுக்கு எக்ஸ்போசரை கொடுத்தா அந்த புள்ள மெச்சூர் ஆகும் இன்ஷா அல்லாஹ். பாருங்க சாரி இதுல சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தது, டைட்டில் மாதிரி இல்லையா? இதுல வரணும் லோ மெச்சூரிட்டி, ஹை மெச்சூரிட்டி வரணுமே. சாரி, புவர் இமோஷனல் கண்ட்ரோல்ன்றது ஒரு லோ மெச்சூரிட்டி ஒரு இண்டிகேட்டர் சரியா? நான் சொல்லுவோம் தானே, அவர் ஏன் அப்படி கத்துறாரு, அவர் மெச்சூர் போதப்பான்னு சொல்லுவோம்னாங்க. அவரை இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளலன்னு சொல்லுவோம்னாங்க. 4 பேர்ட்ட முன்னுக்கு அகல்ட்ட மானத்தை வாங்குறாரு. இதெல்லாம் அடுத்தவங்க பார்ப்பாங்க. இவட மெச்சூரிட்டியோட இண்டிகேட்டர் தான் விளங்கும். மேனேஜர்ஸ் இமோஷன்ஸ் பெட்டர். கோபம் வரும், கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வாரு. அவடத்துல செல்லணும் தான், ஆனா இடத்துல பொருத்தம் இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவார். இதெல்லாம் மெச்சூரிட்டியில வர விஷயங்கள். ரியாக்ட்ஸ் இம்பல்சிவ்லி, திங்ஸ் பிஃபோர் ரியாக்டிங். ரெண்டுக்கும் விளங்குதான் டிஃபரன்ஸ். அவாய்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மெச்சூரிட்டின்னு ஒரு இது டிபெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் அடல்ட்ஸ். எல்லாத்துக்கும் பாப்பா வரணும், எல்லாத்துக்கும் வரணும் சொல்றது மெச்சூரிட்டியோட ஒரு புவர் லெவல். ஷோஸ் இண்டிபெண்டன்ஸ் சரியா? செல்ஃபாக விஷயங்கள் எடுத்து செய்யறாருன்றது கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி. மேக்ஸ் வீக் டிசிஷன்ஸ் ஃபார் ஏஜ், அதாவது அவருடைய ஏஜுக்குரிய டிசிஷன் மேக்கிங் லெவல் விஷயங்கள்ல அவர் வீக் ஆகிக்கிறாரு. கம்பேர் பண்ண நேரம் அவருடைய ஏஜுக்குரிய டிசிஷன் மேக்கிங் இல்லைன்றது ஒரு இண்டிகேஷன். மேக்ஸ் வைஸர் டிசிஷன்ஸ் ஃபார் ஏஜ், அந்த ஏஜுக்குரிய டிசிஷன்ஸ் வைஸா இருக்கிறாருன்றது அது ஹெல்தி சைடு. எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? பேலன்ஸ் கைடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிள்ளைய லீடர் ஆக்கணும் அவசரமானு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கப்படாது. ஒரு கூட இன்ஃபர்மேஷன் சொல்றது, சஹாபாக்கள் அதையெல்லாம் சொல்றது, யுத்தங்களை பத்தி சொல்றது, அதெல்லாம் காட்டுறது, உமர் சீரியஸா காட்டுறாங்களே. இப்பதான் பிள்ளைக்கு 8 வயசு ஆகிக்கும். அப்ப இதெல்லாம் காட்டி நாங்க என்ன செய்ய பாக்குறது, அந்த மரத்தை காய்ச்ச வச்ச பார்க்க என்ன செய்யறதுக்கு பட் பண்றது இல்லையா? அது மாதிரி செய்யப்படாது மெச்சூர் ஆக்கணும்னு சொல்லிட்டு. பேலன்ஸ் கைடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? இந்த பிள்ளையோட லெவல், அறிவுத்தரம், அவரோட தன்மைகள், நேச்சர் எல்லாம் பார்த்து அதை செய்யணும். நாங்க பொறுப்புகள் கொடுக்குற நேரமும் ஏஜ் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சரிதானே? இப்ப அவருக்கு தாங்கியலுமானா தான் கொடுக்கணும். நாங்க பொறுப்புகள் கொடுக்க போல ஏழாத கொடுத்துட்டு ஏசவும் படாது, கொடுக்காம இருந்துட்டு போறோம் ஏசவும் படாது, ஒன்றும் சேரலன்னு சொல்லி. அப்ப வேந்து தானே
பேரண்ட்ஸுக்கு விளங்கும் அது உண்மையிலே. அடுத்து கன்சிஸ்டன்சி ஆகிக்குது. The maturity grows when children are guided, not controlled. இழுத்து பிடிச்சா மெச்சூர் ஆகல, கைட் பண்ணி முன்னுக்கு அனுப்புது வித் கைடன்ஸ், சரியா? சப்போர்ட்டட் நாட் கம்ஃபோர்ட்டட். உண்மையிலே மெச்சூரிட்டின்றது வந்து வயசோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. நான் நினைச்சப்படாது வயசு போக போக ஆள் சரி வரும் முடிச்சல, அப்படி அல்ல. வயசு போக போக ஆள் பெருக்கும், பாரம் கூடும், அது வேற விஷயம். முடிபடுக்கும், முடிபடுத்துறதுனால மெச்சூர் ஆகிறோம் இல்லையே, இல்லையா? இட் இஸ் அபவுட் கிவிங் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிஸ் attitudes and value in real life. இதுதானே இன்ஷா அல்லாஹ். கிளியரா இது? இதோட நான் கடைசிக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஃபீட்பேக் மாஷா அல்லாஹ். பர்சனாலிட்டி 5வது விஷயம். இப்போ நான் பார்த்துக்கிறோம், லைஃப் ஸ்டைல் கம்பேரபிளி ஈஸி டு சேஞ்ச், attitude கொஞ்சம் கஷ்டம், வேல்யூஸ் வெரி டிஃபிகல்ட், மெச்சூரிட்டி ஆளோட சேர்த்து தான் போகணும், அது சும்மா மாற்றிக்கணும் போகிற விஷயம் அல்ல. பர்சனாலிட்டி இப்போ 5வது விஷயம் வந்துக்கணும், பர்சனாலிட்டி டைப்ஸ். இது உங்களுக்கு மாத்தல. திஸ் இஸ் innate and unique to each child. சரிதானே? ஓகே. இப்போ உங்களுக்கு விளங்கும், புள்ளகள் நல்லமா அசரான்னு பார்க்க கூட எங்கேயோ கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சு இப்போ 5வது டிமென்ஷன்ல, சரியா? இட் இஸ் அபவுட், it is impossible to change the personality types of your child because it is natural. Natural என்ன? அல்லாஹ்வோட சாய்ஸ். அல்லாஹ் தாலா ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் யூனிக்கா கிரியேட் பண்ணிக்கிறான். ஏன்னா மாத்த போகப்படாது, மாத்தேல. மாத்துன்ற வந்து கைண்ட் ஆஃப் டோர்ச்சர். ஏழப்பட நாங்க மாத்தி பாருங்க, எங்களுக்கு மாறையில, சரியா? என்ன செய்யணும்? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிள்ளையோட பர்சனாலிட்டி ட்ரையர்ஸ் விளங்கிக்கிறோம், acknowledge, ஓகே இவர் இப்படித்தான் விளங்கிக்கிறோம், and help your child maximize their strength rather than trying to change them. அப்ப அவங்கள்ட்ட நேச்சுரலா இருக்கிற விஷயங்களை மேக்சிமைஸ் பண்றதுக்காகத்தான் நாங்க பேரண்டிங் செய்யணுமே இல்லாம அதை சேஞ்ச் பண்றதுக்கு அல்ல. இது நான் சொல்ற மாதிரி லேஸ் இல்லை. காரணம் என்னன்னு பாப்பட பர்சனாலிட்டி ஒன்றாகும், பிள்ளைட ஆப்போசிட் ஆகும், அப்பதான் முட்டி கொள்றது. வைஃபும் ஹஸ்பண்டும் ஆப்போசிட் நேச்சர் பர்சனாலிட்டி சொன்னா அங்கேயும் ஒரு முட்டல் நடக்கும், அவங்க டிசிஷன் மேக்கிங்லேயும் ஒரு பிரச்சனை வரும். அது கொஞ்சம் சிக்கலான ஒரு, இது நான் இதை பத்தின டீட்டெயில் போறோம் டிஸ்கஸ் பண்ணோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு போறேன். Do not accept something that they are not naturally good at from them. எனவே நான் புள்ளல்கிட்ட எதிர்பார்க்கப்படாது, அவங்களுக்கு இயல்பாகவே இயலாத விஷயம் எதிர்பார்க்கப்படாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஒரு பிள்ளைகிறாரு, அவர் டீப்பா திங்க் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வாரு, டைம் எடுத்துட்டு வச்சுக்கலாமே. நீங்க சிலப்பா என்ன இது மயிறு பிளக்கு மாறாச்சு செய்யற உடனே செல்றதானே இஷ்டம்னு சொல்லி செல்லப்படாது, அவருக்கு இயலாது, அப்படி செல்ல. நேச்சுரலி அவங்களோட பிரெயின் ஒர்க் பண்ற அப்படின்னு சொன்னா they take all the details and fix and think logically and make the decision. அதுக்கப்புறம் எடுக்கிற டிசிஷன்ல உறுதியாகிக்கிறோம். அந்த டிசிஷன் உங்களுக்கு மாத்துறதுக்கு நீங்க சின்னதுக்காக மாத்தம் சத்தம் போடுறதுக்கான மாத்தல, பிகாஸ் they came through a process. நீங்க அதே ப்ராசஸ்ல போய் தான் மாத்தணும். அதுதான் பர்சனல் டிஃபரன்ஸ்ல வர விஷயம். அப்ப நாங்க அதுக்கு இஷ்டப்பட்டு சொல்லி சோம்பர சரியான லேட் இதெல்லாம் கிளைம் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்து எத்தனையோ புள்ளல் நாசமாறு. நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி பல இதுகளுக்கு நான் புறவு பார்ப்பேன். So do not accept something that they are not naturally good. சரியா? Not good. Do not overburden them with something they are not created for. வாங்கல அல்லாஹ் கிரியேட் பண்ண ஒழுங்குகள் இருக்குது, அதை விளங்கிக்கிறோம். அதுக்கு மாத்தமாக நான் எதிர்பார்க்கறது ஓவர்பர்டன் பண்றது, அது பிழை மட்டுமல்ல, அது ஒரு அநியாயம், ஒரு இன்ஜஸ்டிஸ், ஒரு டோர்ச்சர். சரியா? அது தெரிஞ்சு தெரியாம செஞ்சா பரவாயில்ல, தெரிஞ்சு செஞ்சா பிழை. ரைட். இது எப்படி இன்னும் பார்ப்போம் இந்த விஷயத்துல. மிஸ்மேனேஜ் பர்சனாலிட்டி, வெல் நர்ச்சர்ட் பர்சனாலிட்டி. இப்போ நான் எங்களோட பிள்ளைகளோட பர்சனல் ட்ரையர்ஸ் நாங்க எப்படி மேனேஜ் பண்றோம்ன்றத பார்க்க போறோம். சரியா? நான் மிஸ் பண்றோமா இல்லாட்டி வெல்லா இருக்கிறோமா? ஒன்று, நீங்கள பாருங்க,
கம்பேர் வித் அதர்ஸ். நாங்க மற்றவங்களோட கம்பேர் பண்றோமா எங்க பிள்ளையான, அந்த புள்ள நல்லா ஸ்பீடா பேசுது, எங்கட புள்ள ஸ்லோவா பேசுது, அந்த புள்ள உடனே வேலையை கொடுத்த செஞ்சாச்சு, எங்கடா வந்து பேசி பேசிக்கிற, சும்மா பேசி பேசிக்கிற, வேலை செய்யறல. அப்படி இல்லாட்டி எங்கட புள்ள சரி சிரிச்சிக்கிற, அதை புள்ளைய பாருங்க டீப்பா திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி வேலை செய்யுது, இப்படி கம்பேர் பண்ணப்படாது. இஸ் மிஸ்மேனேஜ் பர்சனாலிட்டி. அண்டர்ஸ்டுட் அண்ட் அக்செப்டட், இதுதான் வெல் நேச்சர். பிள்ளைய விளங்குறது, அதை நாங்க அக்செப்ட் பண்றோம். ஓகே, இப்படித்தான் நல்லா இவரை படைச்சிக்கிறோம், இவரைத்தான் நான் இப்ப வளர்க்குறது என்ற ரெஸ்பான்சிபிலிட்டி விளைவிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் யூனிக் அண்ட் அலாட் பிளெஸிங். ஃபோர்ஸ் டு சேஞ்ச் நேச்சுரல் ட்ரைட்ஸ்ன்றது இன்னொரு பெரும்பாவம். சரியா, விரும்பில ஃபோர்ஸ் பண்றது, ரெகக்னைஸ் அண்ட் டெவலப் பண்றது எங்கட வேலை. ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம் அன்நேச்சுரலி, இது இன்னொரு நான் செய்யற பிள்ளை. அவருக்கு இயல்புக்கு மாற்றமாக அவரை ப்ரெஷரைஸ் பண்றது. சரியா, ஒரு பிள்ளைக்கும் அவர் வந்து ரீட் பண்ணித்தான் விளங்கி விஷயத்த செய்யும். அவருக்கு வந்து ரீடிங் கம்ப்ரஹென்சிவ் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றது சந்தோஷம் ஆகும். இன்னொரு பிள்ளைக்கு சும்மா இந்த குருபானை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஒரு பக்கத்தை வாசிச்சு வரும்போ எனக்கு இல்லை வாப்பான்னு இதை வாசிச்சுட்டு ஆன்சர் பண்ண போனா கஷ்டம், அப்படித்தான் இருக்கும். சரியா, அது மேலே எங்களோட எஜுகேஷன் சிஸ்டம், அசஸ்மெண்ட் சிஸ்டத்துலயும் பிரச்சனை இருக்குது. இன்ஷால்லா நாங்கள் ஸ்ரீலங்காவில் மாற்ற போறாங்க, அது நல்லா இன்ஷால்லா. அப்ப ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம் அன்நேச்சுரல்ன்றது ஒரு பிழை. சரியா, சப்போர்ட் அக்கார்டிங் டு நேச்சுரல் எபிலிட்டிஸ். அப்ப நாங்க அந்த பிள்ளையோட எபிலிட்டிஸ் நேச்சுரலா இதுல பெஸ்ட் ஆகிக்கிறோம், அந்த வேலை தான் நாங்க சப்போர்ட் பண்ணணும் க்ரோ ஆகிறதுக்கு. எஜுகேஷன் ஜட்ஜ் ஃபார் வாட் தே ஆர் நாட் குட் அட். சரியா, நேச்சுரலாக அவங்க இதுல நல்ல மில்லையோ அதை வச்சு அவர் வந்து இவர் மோசம் சொல்லி ஜட்ஜ் பண்ணப்படாது. மாத்தமாக நாங்க கான்ஃபிடன்ஸ் க்ரோஸ் நேச்சுரலி, நாங்க அவங்களுக்கு நாங்க கான்ஃபிடன்ட் கொடுக்கணும். ஸோ தட் தே வில் க்ரோ இன் வாட் எவர் தே ஆர் குட். சரி, ஓகே, இதே மாதிரி தான் ஓபன் பண்றது. சரியா, பெர்ஃபார்ம் வெல் இன் சூட்டபிள் ஏரியாஸ். நான் 7வது விஷயத்துல ஃபோர்ஸ் பண்றவும் படாது, மாத்தமாக 7 மோட்டிவேட் பண்ணணும். இதுல அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், வாட் இஸ் பர்சனாலிட்டி. நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன், இதை பத்தி நாங்க அடுத்த ஒரு தலைப்புல பார்ப்போம் இன்ஷால்லா. இதுக்கு சம்மந்தம் இல்லாது இந்த பர்சனாலிட்டி சப்ஜெக்ட் மட்டும் அது வேறையா வரும், மற்ற நாளும் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும் இன்ஷால்லா. ஓகே, இதுல நாங்க என்ன செய்யணும், இன்டென்ஷனல் சேஞ்ச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒவ்வொரு பிள்ளையும். இதைத்தான் ஃபைஸ்பரும் இந்த சப்ஜெக்ட் தான் எடுத்துட்டு செஞ்சார், அண்டர்ஸ்டாண்டிங் வார நேரம். அது இது ஒரு பகுதி தான் உண்மையிலே. அதை அக்செப்ட் பண்ணணும் அவங்க யாருன்றத. அண்ட் ஸ்ட்ரென்த் பேஸ் சப்போர்ட், எதுல அவங்க ஸ்ட்ரென்த்தோ அதுல அவங்க இது பண்றது. பர்சனாலிட்டி இஸ் நாட் டு பி சேஞ்ச். சரியா, உங்களுக்கு ஒரு யோசனை வரும், பர்சனாலிட்டி இடத்துல செல்ல வாரது வந்து 2 வகையில பர்சனாலிட்டி சொல்லி யூஸ் பண்ணப்படுற. எப்படி இது ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி அப்பான்னு நான் சொல்லுவோம் சிறாங்களை பார்த்து, அந்த பர்சனாலிட்டி எல்லாம் நாங்க இடத்துல பேசியிருந்தேன். சரிதானே, நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பர்சனாலிட்டி நான் ஆக்களுக்கு லேபிள் பண்றது அதல்ல. இது பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். சரிதானே, தமிழ்ல என்ன சொல்றோம் சரி, எனக்கு அப்படித்தான் எல்லாரும் தெரிஞ்சுக்க நான் நினைச்சேன். இட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட், ரெஸ்பெக்டட் அண்ட் கைடட். நான் ஒரு பிள்ளைய விளங்கி அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கைட் பண்ணா அந்த புள்ளைக்கு அது மாதிரி சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி உங்களையும் யாராவது அப்படி ஹேண்டில் பண்ணினா, சரியா, உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதுல சுகம். சரியா, ரைட். இது கிளியரா இந்த சப்ஜெக்ட், பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் சப்ஜெக்ட் எல்லாருக்கும்? பர்சனாலிட்டி வந்து ஃபேமிலி மிச்சம் இம்பாக்ட் ஆகும்னா, லீனியேஜ் இல்ல, ஃபேமிலியால அந்த நீங்க சொல்ற அந்த பர்சனாலிட்டி இம்பாக்ட் ஆகும். அதாவது இப்ப பொதுவா பர்சனாலிட்டின்னு சொல்லப்போல இந்த 5 விஷயத்தை செய்து தான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டின்னு சொன்னா அதுல வேல்யூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. நான் சொல்ல இந்த பர்சனாலிட்டி இப்ப பொதுவா ஒரு ஆள் ஸ்லோ, நார்மலா ஒரு ஆள் ஸ்லோண்டா ஃபேமிலியில வாப்ப ஸ்லோன்னா மகனுக்கு அந்த ஸ்லோ இருக்கும். அப்படி இல்ல, அது லைஃப் ஸ்டைல்ட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரையில மிகும்.
கொஞ்ச காலத்துக்கு. ஆனா தொடர்ந்து அப்படி இருக்காது. ஏன்னா நான் சொன்னது மாதிரி ஒவ்வொருத்தரும் யூனிக் தானே. எனவே வாப்பா ஸ்பீட் இருந்துட்டானா மகன் ஸ்பீடா வர மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்குது. வாப்பா சரியான ஸ்பீட், புள்ள அவ்வளவு பேருமே ஸ்லோ. அப்படி அல்லதுமே அது யூனிக்கா தான் வரும். இது இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்னு நாங்க கோர்ஸ் முடிஞ்சதுக்கு ஒரு டைம் பேசிக்கொண்டு இப்போ இன்ஷா அல்லாஹ். ஃபைஸ் பார் சொல்லணுமா மேடம்? இல்ல இன்றைக்கு கொஞ்சம் எமோஷனலான சப்ஜெக்ட் மாதிரி எனக்கு விளைச்சலாம். எமோஷனல்ங்கிறத விட நான் படிச்சதெல்லாம் நம்மளை நாம எப்படி அசஸ் பண்ணோம்ங்கிறதுலாம் இருந்துச்சு எனக்குண்டா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நல்லா இன்ஷா அல்லாஹ். பிள்ளைங்கிறத தாண்டி நாம எப்படி இருக்கிறோம்ன்றதை பத்தி நான் சும்மா யோசிச்சு கொண்டே இருந்தேன். நான் எந்த அசஸ்மெண்ட் சொல்லுறேன். எஸ் அதே எஸ் டைம்ல நீங்க சொன்ன ஒரு விஷயத்த உண்மைப்படுத்துற சொன்னா அந்த attitude மனோநிலைங்கிறத நான் சரியா வணங்கிக் கொள்ளல இல்லையா. பிறகு நான் வணங்கி கொண்டேன். இது வந்து உண்மையிலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது என்வாயன்மெண்ட் சொல்லி. இப்ப எந்த பர்சனலா இருந்தாலும் எனக்கு பர்சனலா நான் எந்த திங்கிங் எல்லாம் ஆல்வேஸ் எப்படின்னா திங்க் அபவுட் த வர்ஸ்ட் சினாரியோ. அந்த மைண்ட் செட் தான் நான் எஸ். எப்பயுமே திங்க் அபவுட் நீங்க த ஒர்க் வர்ஸ்ட் பண்ற சினாரியோ. நீங்க ஒர்க் பண்ற என்வாயன்மெண்ட் ரெஸ்பெக்டர் தானே. என்ன இதுல என்ன ரெஸ்பெக்டர் வரும்ண்டு அப்படித்தான் நான் திங்க் பண்றேன் எப்பயுமே. எஸ், வெரி குட். அவ அது சரியா என்னல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நான் இப்ப இதை படிக்கக்குள்ள பார்த்துக்கொண்டேன். அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தொடர்ந்து இருக்கிற ஒரு ஆளோட attitude ஒரு மாதிரி தான் நீக்கும். அது நார்மல் சுச்சுவேஷனுக்கு வந்தா பெரிய சிக்கலாயிடுவேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நல்ல ஒரு இன்புட். அதே மாதிரி அடுத்த பக்கமும் வரும். நார்மலாவே இருக்கிற ஆள் வந்து நீங்க எமர்ஜென்சில போட்டாலும் சிக்கலாயிடும். அந்த attitude டிஃப்ரெண்ட் ஆயிடும். ஓகே, இப்ப நான் கடைசி கட்டத்துக்கு வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹவு டு ஹெல்ப் யுவர் சைல்ட். சரியா? இப்ப நாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு 3 விஷயத்தை லிஸ்ட் பண்ண சொல்லி, சரிதானே? அதுக்கு பிறகு நாங்க உங்களோட அந்த புள்ளைய அசஸ் பண்ணினோம். அப்ப 5 டிமென்ஷன் நாங்க பிரிச்சு பார்த்துக்கிறோம். அப்ப உங்களுக்கு விளங்கிக்கும் எதுல புள்ளையோட விஷயங்கள் கூடுதலா குறையாதிக்கும் உங்களுக்கு விளங்கிக்கும். இப்ப நான் 5 டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம், அது என்னன்னு சொல்லி அதை எப்படி மாத்தலாம்ன்றதையும் பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு டிமென்ஷன்லயும் சில இண்டிகேட்டர்ஸ் காட்டிக்கிறேன். அதை எப்படி மாத்தலாம்ன்றது டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வீடியோ கேட்டா உங்களுக்கு திரும்ப திரும்ப இன்ஷா அல்லாஹ் இது பண்ணிக்கிறோம். ஓகே, கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ்ல நான் சொன்னது தானே 3 சேலஞ்சஸ் லிஸ்ட் பண்ண சொல்லி. இப்ப பாருங்க பாப்போம். The 3 challenges you are currently facing with your child related to which dimensions? இந்த 3 challenges நீங்க பாருங்க எந்த டிமென்ஷன்ல இருந்து வருதுன்னு சொல்லி. கூடுதலாக அது வேல்யூஸால வருதா, இல்லாட்டி attitude வருதா, லைஃப் ஸ்டைலா வருதா, மெச்சூரிட்டியா. போன புள்ளல் டீனேஜ் லெவல்ல இருப்பாங்கன்னு சொன்னா பெரும்பாலும் ஒரு 12 to 15 மெச்சூரிட்டி லெவல்ல வாரதுதான் கூடுதலாகும். எனவே ஃபார் எக்ஸாம்பிள் காரணம் என்னன்னு சொன்னா அவங்களோட இந்த ஹோமோன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற டைம் தானே. எனவே அவங்களுக்கு அந்த மெச்சூர்டா திங்க் பண்ணி ரேக் பண்ணலாம் தெரியும். அவங்களுக்கு பாஞ்சு வரும் விஷயங்கள். அப்ப நாங்க அதை யோசிச்சு வேல்யூஸ் எப்படின்னு சொல்லி நாங்க சீல் பண்ண தேவையில்லை. அட்வான்ஸா சொல்லி கொடுறோம் நான். ஸோ வி ஹேவ் டு கிவ் தேம் டைம். கவனமா பார்த்துக்கிறோம். அதை ஒழுங்கா ஹெல்ப் பண்ணிக்கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். சரியா? 15, 16க்கு மேல போகல அடல்ட் ஆகிக்கணும் போற காலம் தானே. அதுல வந்து நான் கவனமாயிக்கணும். இந்த வேல்யூஸ் எரட்டிவ்ஸ் எங்கேயாலும் மிஸ்டேக் ஆகுதுன்னு பாத்துக்கிறோம். அதுதானே இன்ஷா அல்லாஹ். எனவே சம்மரி என்னன்னு சொன்னா லைஃப் ஸ்டைல். பிகின் பை இம்ப்ரூவிங் ஸ்லீப். உள்ளலுங்க எங்களுக்கு தான் ஸ்லீப், நியூட்ரிஷன், ஸ்கிரீன் டைம், routines and discipline to create physical and emotional balance. இந்த விஷயங்களை என்ன செய்யலாம்? 1 by 1 ஃபோக்கஸ் பண்ணி கைட் பண்ணலாம். அதே மாதிரி attitudeல shape how the child thinks and reacts through positive language, mindset and emotional guidance. 3 விஷயம் போட்டிக்கிறேன். ஒன்று பாசிட்டிவ் லாங்குவேஜ் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது மைண்ட் செட்னா என்ன, எப்படி அந்த புள்ள விஷயங்களை திங்க் பண்றான்றதானே. சரியா? அது இமோஷனல் கைடன்ஸ். வேல்யூஸ்ல நான் சொன்ன மாதிரி ஆனஸ்டி, ரெஸ்பெக்ட் பண்ற அடுத்தவங்களை, சின்சியாரிட்டி, இதை விஷயங்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நாங்க முயற்சி எடுக்கணும்.
மேலே வேல்யூஸ் சேஞ்ச் பண்றதுக்கான வழி தஸ்கியா தான். அப்ப நாங்க வேல்யூஸ் பழுதாகிறதுக்கு முந்தைய வீக் ஆகிறதுக்கு முந்தைய புள்ளுவலுக்குறாங்க இந்த விஷயங்கள் அடிக்கடி அதுக்குரிய என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணினா இன்ஷால்லா எங்களுக்கு பாதுகாக்கலாம். இந்த வேல்யூஸ் நல்லா தெரியும் ஒரிஜினலி, அது பிறகுதான் அது வீக் ஆகுது. சரியா? அடுத்தது மெச்சூரிட்டி எப்படி? பில்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் த்ரூ ப்ராக்டிஸ். இந்த ஏஜ் அப்ரோப்ரியேட் வெரி முக்கியமே. அந்த பிள்ளையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பொறுப்புகளை கொடுக்கணும். இண்டிபெண்டாக செயல்படுறதுக்கு உற்சாகப்படுத்தணும். அவங்க செய்யக்குள்ள அப்ரிசியேட் பண்ணணும். இதெல்லாம் நடக்கும். அடுத்து பர்சனாலிட்டி. அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அலைன் கைடன்ஸ் வித் த சைல்ட்ஸ் நேச்சர். டூ நாட் ட்ரை டு சேஞ்ச் இட். பாருங்க, உங்களுக்கு விளங்கும் புள்ளகள் வந்து நல்லதா கெட்டதா, நல்லதா மோசமான எப்படி பார்க்கிறோம்னா பெரும்பாலும் இதுலதான் வரும். லைஃப் ஸ்டைல்ல தான் நாங்க பெரும்பாலும் டிசைட் பண்றது. ஒழுங்குகளை பேணாட்டி நாங்க செல்வோம், மோசம் பண்ணி செல்வோம். அடுத்தது பர்சனாலிட்டி முரண்படக்குள்ளே அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கு முரண்பட. இப்போ ஒரு 3 புள்ளன்னு சில்ல வச்சோமே, இப்போ வாப்பாக்கு இந்த சிமிலர் பர்சனாலிட்டி உள்ள ஒரு ஆளோட வாப்புக்கு லேசா அலைன் ஆகும். ஆப்போசிட் பர்சனாலிட்டியோட முரண்படும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப பொதுவா சொசைட்டில நடக்கும் சொன்னா வாப்பாக்கு அந்த 2வது புள்ள மோசம். உண்மையில அப்படி அல்ல. அடுத்தது மெச்சூரிட்டின்ற இன்னும் ஒரு முக்கியமான ஏரியா. நான் அந்த குறிப்பா டீனேஜ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல அந்த மெச்சூரிட்டியை நாங்கள் விலை கொள்ளாத்தினால சில நேரத்துக்கு உள்ளவரோட முரண்பட்ட சந்தர்ப்பம் வரையும். சரியா? இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த விஷயங்களை எங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணா எங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன் பேரண்டிங் எங்களுக்கு என்ன செய்யலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம்.